ஓகே, அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பாட்லைட் எஃபெக்ட். சைக்கலாஜிக்கல் டெர்மினாலஜி தான் இது. நம்ம போன வாரம் காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் பார்த்தோம். இது எல்லாமே காக்னிட்டிவ் பயஸ்ல வருது. காக்னிட்டிவ் பயஸ் சொல்லலாம், ட்ராப்னு சொல்லலாம், எரர்னு சொல்லலாம். நமக்கே இந்த எப்பயுமே இருக்கிற விஷயம் தான், நம்ம கூட இருக்கிற விஷயம் தான். ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நம்ம வச்சுருப்போம். அது எல்லாருக்குமே இருக்கும், யாருக்குமே இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்குமே இருக்கும். இது இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10, 15, 20 இருந்துச்சுல்ல. மொத்தமா பேசினா ஒரு நாள்ல பேசி முடிச்சிடலாம், அவ்வளவுதான் சப்ஜெக்ட். பட் இருந்தாலும் அது கொஞ்சம் டீட்டெயில்டா பேசலாமேன்றதுக்காக தான் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு டாபிக் போடுறேன். போன வாரம் போட்டது காக்னிட்டிவ் டிசோனன்ஸ். இந்த காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் பத்தி நம்ம போன வாரம் டிஸ்கஸ் பண்ணது யாருக்கெல்லாம் நினைவுல இருக்கு? என்ன டிஸ்கஸ் இருக்கா? சார் கொஞ்சம் சவுண்ட் கம்மியா இருக்கிற மாதிரி கேக்குது சார். கேக்கலையா? கேக்குதா? கொஞ்சம் சவுண்ட் கம்மியா இருக்குது எனக்கு. கம்மியா உங்களுக்கு கம்மியா இருக்கா சார்? மேடம் உங்களுக்கு கேக்குதா? கிளியரா? சார் எனக்கு கூட கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தான் கேக்குது சார். இப்ப கேக்குது சார். ஸ்டார்ட் பண்ணப்ப கொஞ்சம் லோ வாய்ஸா இருந்தது. இப்ப கேக்குதா? இப்போ ஓகே, இப்ப நல்லா லவுடராவே இருக்கு. ஓகே. இந்த செட்டிங் இது போட்டாங்க. ஓகே ரைட். நம்ம பார்க்க போறது ஸ்பாட்லைட் எஃபெக்ட். போன வாரம் நம்ம பார்த்தது காக்னிட்டிவ் டிசோனன்ஸ். இது ரெண்டுமே காக்னிட்டிவ் பயஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 இருக்கு. இந்த 20 பாயிண்ட்ஸுமே ஒரே மீட்டிங்ல ஒரு 1 ஹவர்ல பேசி முடிச்சிடலாம். ஆனா நான் இது ஒண்ணுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமே அப்படின்றதுக்காக தான். இயல்பாவே எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான். மிஸ்டேக்னு தெரியாது, நம்ம எப்பயுமே இயல்பாவே இருக்கும். ஆனா அது நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய செய்திகள் எல்லாமே. போன முறை காக்னிட்டிவ் டிசோனன்ஸ்னு ஒன்று பேசினேன். அது பத்தி யாருக்கெல்லாம் நினைவுல இருக்கு, என்ன சப்ஜெக்ட் பேசணும்ன்றது நினைவுல இருக்காதுன்றது தான் கேள்வி கேட்டேன் நான். அது ஸ்லோவா கேட்டதுனால யாரும் பதில் சொல்லலன்னு நினைக்கிறேன். இப்போ பதில் சொல்றாங்க. யாருக்கெல்லாம் கேள்வி கேட்டதாலேயே அது கேள்வி கேட்காத மாதிரி நடிச்சாங்க சார், அவ்வளவுதான். ரைட், ஓகே. சொல்லுங்க கல்யாணி மேடம், நினைவுல இருக்கா? லாஸ்ட் டைம் அந்த அறிவாற்றல் முரண்பாடு தான் பேசினா. ஆமா, அறிவாற்றல் முரண்பாடு தான். அதுதான். அதுல பாத்தீங்கன்னா ஒரு சில கேள்வி எல்லாம் அப்பவே கூட கேட்டேன்னு நினைக்கிறேன். அந்த கேள்வி ஆனா இப்ப திரும்ப என்ன கேள்வி கேட்டோம்னு ஞாபகம் இல்லை சார். என்ன கேள்வி? இல்ல அறிவாற்றல் சார்ந்து நம்ம அப்போ ஏதோ பேசணும். அது நம்ம கேள்வி கேட்டோம், நம்ம சொன்னது விளக்கம் சொன்னது உங்களுக்கு நினைவுல இருக்கான்னு கேட்டேன். இருக்கு சார், கையில பேப்பர்ல இருக்கு சார். இருக்கு சார், இருக்கு. ஆனா திரும்ப கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணாக்கா வந்துடும் நினைக்கிறேன். சரி, ஓகே. பேப்பர்ல இருக்கா? யாருக்கு இருக்கு பேப்பர்ல? என்கிட்ட இருக்கு சார், பேப்பர்ல இருக்கு சார். நீங்க அதான் இமயமலையில ஆரம்பிச்சு பூகம்பத்துல போய் எல்லாம் எழுதி வச்சிருக்கு சார். அது எல்லாம் இந்த எக்லிப்ஸ், இந்த இயற்கையா நடக்கிறது எல்லாம் மக்கள் அதுதான் நம்ம முரண்பட்ட விஷயங்கள் தான் நம்ம பண்றது சொன்னேன். அது என்ன முரண்பாடுன்னா, இயல்பாவே ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு பண்றோம். ஒரு நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணுன்றதுக்காக நம்ம கொஞ்சம் ஹெல்த் வைஸ் ஃபுட்டில் நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும் இனிமேல் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறோம். அந்த முடிவில் நான் இனிமேல் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன், ஸ்மோக் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவுலாம் ஒரு சிலர் அந்த பழக்கம் இருக்குன்னா அதை எடுத்துக்கிறாங்க. நான் கேட்குதுல, இப்போ கேட்குதா நான் பேசுறது கிளியரா? ஓகே. அந்த மாதிரி பழக்கம்லாம் எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிறப்போ திடீர்னு அவங்க என்ன பண்றாங்கன்னா, முடிவு எடுத்துட்டு டுவர்ட்ஸ் நம்ம ஒவ்வொரு நாளும் எதையும் செய்யக்கூடாது முடிவு எடுக்கிறப்ப திடீர்னு தண்ணி அடிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு நாள் தானே அடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. டம் அடிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு நாள் தானே அடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த எடுத்த முடிவுக்கு ஒரு முரண்பட்ட செயல் இருக்கிறப்ப அந்த மாதிரி ஒரு கருத்து இருக்கிறப்ப நம்மள எதையுமே சாதிக்க முடியாது. நாம எடுக்கிற முடிவுல அந்த முடிவை செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிடுவோம். அந்த சூழ்நிலைக்கு போகாத இருக்கிறது தான் நார்மலான ஒரு எக்ஸிகியூஷன். நம்ம என்ன முடிவு எடுக்கிறோமோ அந்த முடிவுல ஸ்ட்ராங்கா இருந்தா மன உறுதியா இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அந்த மன உறுதியில இருந்து தவழ்ந்து போக 1 வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது, ஐயோ அன்னைக்கு நம்ம நினைச்சோமே ஹெல்த் வைஸ் நம்ம நல்ல டிசிஷன் எடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணோமே, ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு, ஹெல்த்தியா சாப்பிடணும்னு நினைச்சோமே, ஹெல்த்தியா ஆக்டிவா இருக்கணும்னு நினைச்சோமே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு பிரயோஜனம். அப்போ அதுக்கு உண்டான நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னா அந்த ஆக்ஷனை கரெக்டா எடுக்கிறோமா, அது தொடர்ந்து போறோமா அப்படின்ற மாதிரி ஒரு உதாரணம் இது. இந்த மாதிரி பல உதாரணங்கள் நம்ம பேசணும். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரோட உதாரணமும் நம்ம கேட்டோம், என்னென்னன்றத கேட்டோம். அதுதான் காக்னிட்டிவ்
டிசோனன்ஸ் அப்படின்றத சொன்னேன், முரண்பாடுகள் அப்படின்றது. இன்னைக்கு சொல்ல போறது வந்து ஸ்பாட்லைட் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு எரர், ஒரு பயஸ். இது வந்து நம்ம படம் பார்த்தீங்களா? நீங்க அந்த படம் போட்டிருந்தா பார்த்தீங்களா? இந்த படம் என்ன சொல்லுது? சார் இந்த ஸ்பாட்லைட்னாக்கா யாராவது ஒருத்தரை வந்து இண்டிபெண்டா வந்து அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்றது தானே சார் ஸ்பாட்லைட். இதுதான் படம், இந்த படம் தான் போட்டிருக்கேன். அந்த ஆமா, சிங்கிளா அதான் இருக்க பையனை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுது. அந்த ம், பக்கத்துல இருக்கிற ஜோடிகளுக்கு கொஞ்சம் கம்மியான லைட் வர மாதிரி இருக்கு. ஓகே. அதுக்கு கீழே வந்து குரூப்பா எல்லாரையும் போட்டிருக்கு. ம், ம், ம். ஓகே, வேற வேற யாருக்குன்னா எதனா புரியுதா? சார் அதாவது வந்து ஒரு பையனை ஃபோக்கஸ் பண்ணி சில பேர் ஆச்சரியப்படுறாங்க, சில ம், பேர் வந்து அவனை பத்தி காசிப்பு, ம். அவனை பத்தி ஒரு கருத்துக்கள் வந்து மக்கள் சொல்றது அப்படிங்கிறது தான் ஸ்பாட்லைட்டோட எஃபெக்ட். அது நல்லாவும் இருக்கலாம், அது கெட்டதாவும் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். சரி, ஓகே, ரைட். சரி, ஓகே, ஓகே, ரைட். இப்போ எத்தனை பேர் லேடிஸ் இருக்கீங்க? 2 பேர் சார் தான் இருக்கீங்க. எல்லாரையும் ஸ்பாட்லைட் பண்ண போறீங்களா? ரெண்டு பேர் மாத்தி இருக்காங்க, அம்மா இருக்காங்க. பேர் சொல்லியிருந்தா கொஞ்சம் மேக்கப் போட்டு வந்திருப்போம். அமதா மேடம் இருக்காங்க. இல்ல, இதுல வந்து இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி. நீங்க ஒரு பட்டு புடவை, ஏதோ ஒரு புடவை வச்சிருக்கீங்க. 2 சைடு பார்த்தாலும் எது ரிவர்ஸ் எது ஃப்ரண்ட்னு கண்டுபிடிக்க முடியாது பல நேரங்கள்ல. ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணி போறீங்க. ஃபங்க்ஷன் போயிட்டு உள்ள நுழையும் போது ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறீங்க. அவங்க திடீர்னு சொல்றாங்க, என்ன புடவை மாத்தி கட்டின்னு வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்துல உங்களால இதுவே பண்ண முடியாது. அந்த ஃபங்க்ஷன் பூரா உங்களோட கவனம் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சூழ்நிலை, அந்த மாதிரி சூழ்நிலை எப்படி வந்திருக்கா யாருக்குன்னா? வந்திருக்கு சார், எங்க வீட்டம்மாவுக்கு வந்திருக்கு சார். அதுவும் அதுவும் இருக்கு. வேற யாரும் இல்லை, நம்ம நாராயணமூர்த்தி சார் ஒய்ஃபே வந்து திருப்பி திருப்பி கேட்டு, ஐயோ ஏண்டா இப்படி வந்து அப்படி வந்திருக்கு. இல்ல, அவங்க கேட்டது விட்டுருங்க. மற்றபடி அவங்க எப்படி இருந்தாங்க? ஒய்ஃபு கட்டின் போனவங்க இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்க, அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? மனநிலை வந்து ரொம்ப ரொம்ப அந்நேரம் ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி போச்சு. ஐயோ ஏண்டா நான் சரி ஏண்டா இந்த மாதிரி கேட்டு வந்தா தெரிய கவனிக்க நீங்களா சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பாதி வேற வந்து என் மேலதான் கூட வந்தது. நான் என்ன எப்பயும் போல கட்டுறேன், அவ்வளவுதான். நமக்கு வந்து நீங்களா சொல்லக்கூடாதா வந்து. அதுக்கப்புறம் தான் வந்து இனிமே எப்பயும் பார்டர் மட்டும் கொஞ்சம் கரெக்டா பாரு அப்படின்னு சொல்லி சொல்றோம். பார்டரை பார்த்தா அதுல முன்ன பின்ன வந்து கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, மட்டும் பார்த்து. வேற யாருன்னா கல்யாணம் இப்பெல்லாம் வந்து ஃபால்ஸ் வச்சு தைச்சிடுறாங்க சார். அதனால cannot make mistake. நீங்க வந்து அந்த ஹெம்மிங்கும் ஃபால்ஸும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து யூ கான்ட் மேக் மிஸ்டேக். அதாவது நான் சொல்றது வந்து ஃபால்ஸ் எல்லாம் இல்லாத ஒரு நார்மலா இருக்கிற சாரி, ஒரு சாரியில ஃபால்ஸே இல்ல வச்சுக்கலாம். பட் எந்த பக்கம் பார்த்தாலும் ரிவர்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்கும், மைல்டா டிஃபரன்ஸ் இருக்கும். திருப்பி பார்த்தா அது இது ரிவர்ஸ் இது ஃப்ரண்ட்ன்றது டிஃபரன்ஸ். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க மாத்தி கட்டின்னு போயிட்டீங்க. கட்டின்னு போன பிறகு ஒரு இடத்துல அது தெரிய வருது, இது பாத்தி கட்டின்னு வந்துட்டோம் அப்படின்ட்டு. அப்போ அங்க ஸ்பெண்ட் பண்ற ஒரு 2 மணி நேரமும் 3 மணி நேரமும் உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்ன்றதுதான் என்னோட கேள்வி. கடுப்பா தான் இருக்கும் சார், கொடுமையா இருக்கும். முக்கால்வாசி இப்ப வந்து கூட வந்தவங்கள திட்டுவோம். இப்ப ஆறுமுகம் சார் திட்டுவாங்க, நம்ம கண்டிப்பா நடக்கும். ஏன்னா இட்ஸ் நாட் தட் ஈஸி இல்லைங்களா? நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் அப்படின்னா பர்டிகுலரா இந்த சேலையை எடுத்து நம்ம வந்து சூஸ் பண்ணி அதை தான் கட்டணும்னு சொல்லி அதுக்கு தகுந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அதே சேம் கொஸ்டின் அப்ளைஸ் டு ஆல் தி ஜென்ஸ் ஆல்சோ இல்லையா? நீங்க சட்டையை திருப்பி போட்டுட்டு போனீங்கன்னா இல்ல வருங்க, அது அதுக்கு அவங்களுக்கு வேற சார் எக்ஸாம்பிள் இது பெரிய டிஃபரன்ஸ் இல்லாததுனால தான் கட்டி இருக்கோம். Why should we worry? கொஞ்சம் ஒரு ஆளு 2 ஆளு தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போகுது. கட்டி இருக்கிறது நம்ம வெரி குட். நமக்கு வந்து அது சின்ன சிம்பிளான ஒரு டிஃபரன்ஸ் இருந்ததுனால தான் அதை கட்டி இருப்போம் பை மிஸ்டேக். இது அவங்க சொல்றாங்கன்றதுக்காக அதை அவுத்து கட்டிட்டு இருக்கணுமா? நான் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு வீட்டுக்கு போக போறோம். எல்லாரும் பிரேமா மேடம் மாதிரி இருந்துட்டா நல்லது. அவங்க அரசு அதிகாரி, அதனால அதிகாரம் இல்லைன்னு சொல்றாங்க. நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். இங்க ரிவர்ஸ் வந்து இப்போ நியூ ஃபேஷனாவே இருக்கு ட்ரெஸ்லயே. இப்ப டிஷர்ட்ல வந்து இப்ப டிஷர்ட் வந்து உங்களுக்கு பாக்கெட் வச்ச டிஷர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க திருப்பி போட்டீங்கன்னா எப்படி சார் இருக்கும்? நமக்கு வந்து அந்த பாக்கெட் வெளில தொங்கிட்டு இருக்கும்ல. அதே மாதிரி பேண்ட் வந்து நீங்க திருப்பி போட்டீங்கன்னா பேண்ட்ல பாக்கெட் வெளில இருக்கும். அது இப்ப ஃபேஷன் திருப்பி போட்டிருக்க. அந்த இவங்க சொன்னாங்கல்ல ஃபால்ஸ் எம்மிங் அந்த ஸ்டிச்சிங்லாம் தெரியும் நாங்கள்ல ரிவர்ஸ், அது இப்ப ட்ரெண்ட்.
ஸோ அமுதா நீங்க அமுதா ட்ரெண்டாவும் யூஸ் அது பண்ணலாம். இல்ல ஃப்ரெண்டா இருக்கிற தெரிஞ்ச பிறகு அது அதை அப்புறம் பேசிக்கலாம். அமுதா மேடம் வாங்க. நான் கூட பிரேமாம்மா சொல்றதுதான். ஒரு சின்ன வித்தியாசம் வித்தியாசமே இல்ல. உற்று பார்த்தாதான் தெரியுதுன்னா அவ்வளவு உத்து ஒருத்தவங்க பார்த்துட்டு அதை நமக்கு சொல்லி இது ஒரு பெரிய விஷயமான்ட்டு போயிடுவேன். நான் கூட அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேன். சரி, இப்ப ஜென்ஸ் இல்ல நான் சொல்லிடுறேன். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, நான் வந்து இப்ப லேட்டஸ்டா நம்ம பத்மா மேடம் பொண்ணோட ரிசப்ஷனுக்கு போற அன்னைக்கு சிவகனி வீட்ல இருந்தாங்க, நம்ம வீட்ல இருந்தாங்க. எல்லாரும் ஒன்னாதான் கிளம்பினோம். நான் வந்து எல்லாரும் இவங்க மேல இருக்காங்களேன்னு சொல்லிட்டு கீழ் வீட்டுல போயிட்டு saree கட்டினேன். அந்த சாரியை திருப்பி கட்டிட்டு ஃபுல் மேக்கப் பண்ணிட்டு மேல வந்தாக்கா சாரியை நான் மாத்தி கட்டியிருக்கேன்றதை சிவகனி தான் கண்டுபிடிச்சாங்க. நான் அது வரைக்குமே கண்டுபிடிக்கல. ஏன்னா அது பட்டு புடவையில ஏற்கனவே வெயிட் சாரி, அதனால நான் அதுல ஃபால்ஸ் வைக்கல. அப்ப சிவகனி தான் கண்டுபிடிச்சாங்க. மேடம் என்ன திருப்பி கட்டிட்டீங்களே, பரவாயில்லம்மா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். இல்ல அவ விடவே இல்லைன்னு. மேடம் வேணாம் மேடம் கழட்டுங்க மேடம் சொல்லிட்டு திருப்பி எனக்கு ஹெல்ப் பண்ணி டைம் ஆயிடுச்சுன்னா கூட கேட்கல. என்னை வந்து திருப்பி அதை மாத்தி எனக்கு ஹெல்ப் பண்ணி அதை கட்டி தான் என்ன அதை கூட்டு வந்தா. ஆனா எனக்கு அன்னைக்கு அதனால என்ன ஆச்சுன்னா டைம் நிறைய அன்னைக்கு நாங்க லேட்டா தான் வந்தோம் ரிசப்ஷனுக்கு. அதுதான் ஒரு ரீசன் ஆகி போயிடுச்சு. அது அதுதான் நைட்டு தானேம்மா பரவாயில்லமானாலும் இல்ல மேடம் அந்த பக்கம் நல்லா இருக்கு மேடம் அது டிசைனே. அது பிரச்சனை அதனால இல்ல. அது வந்து மாத்தி அவ இல்ல, கட்ட வச்சா. பிரச்சனை வந்து அது இல்ல. பிரச்சனை வந்து இங்க வீட்லயே முடிஞ்சிச்சு. ஆமா பிரச்சனை முடிஞ்சிச்சு. பப்ளிக்ல போகும்போது என்ன பிரச்சனை நடந்தது அப்படின்றது தான். ஓகே, அதை விட்டுருவோம். இப்ப வேற ஒரு இது வருவோம். ஜென்ஸ் இந்த மாதிரி ஜென்ஸுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல கீழ்ச்சல் இருக்கு, சின்ன கீழ்ச்சல். ஆனா வெளியில போன பிறகு தான், ஃபங்க்ஷன் போன பிறகு தான் பார்க்கிறோம். ஒய்ஃப் பார்த்துட்டாங்க அதை. அங்க போன பிறகுதான் அந்த சிச்சுவேஷன் ஃபங்க்ஷன்ல 2 பேருக்கும் எப்படி இருக்கும்? சார் இது ரொம்ப மோசமான கேள்வியா இருக்கு சார். லேடிஸ் மட்டும் ஈஸியா கொடுத்துட்டு ஆமா எங்களுக்கு வந்து ரொம்ப டஃப் கொஸ்டினா கொடுக்குறீங்க. எல்லாம் கதையா இருக்கு. அந்த மாதிரி சார் எனக்கு அந்த மாதிரி ஆச்சு. நான் வந்து நான் மறந்து எத்தனை சட்டை வச்சிருக்கீங்க, அதை விட்டுட்டு இந்த சட்டை தான் உங்களுக்கு கிடைச்சதா வந்து ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க மாத்தி விட்டு வந்துக்கலாம், இதை மாத்தி கூட போட்டு வந்துருக்கலாம். ஆனா நீங்க வந்துட்டீங்க. அப்படி என்னத்த பெரிய போய் சாதிக்க போறீங்க? எவ்வளவு நேரம் கண்ணாடி நினைக்கிறீங்க? பொம்பளை கட்ட போங்க, அந்த அளவுக்கு மேக்கப் பண்ணி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா மட்டும் வா போதும். நான் வந்துட்டேன், நான் எனக்கு போட்டேன், எனக்கு திருப்தியா இருக்கு, அவ்வளவுதான். நீங்க வந்து வேற எதுவுமே பேச வேண்டாம். அந்த மூட் அவுட் ஆன மாதிரியே இருக்கும். அன்னைக்கு அந்த பாதி நேரம் வந்து மூட் அவுட் ஆயிரும். அது ஒரு சமாச்சாரம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி எதுக்குதான் சரி கொஞ்ச நேரம் கழிச்சு ஆமா நம்ம போட்டுக்கலாம்ல அப்படின்னு ஒரு நினைப்பு லைட்டா வரும். ஆனா அந்நேரம் அங்க காட்டிக்க முடியாது. அவ்வளவுதான். ஓகே, வேற அமுதா மேடம் கிட்ட மாமா சார் ஏதோ சொன்னான்னு நினைக்கிறேன் நான். இல்ல சார், கிழிசல் வந்து ரொம்ப வெளியில தெரிகிற மாதிரி இருந்தது அப்படின்னா பக்கத்திலேயே ஒரு கடையில போய் ஒரு புது சட்டையை வாங்கி போட்டுட்டு வந்துட வேண்டியதுதான். சரி, ஓகே. உள்ள போயிட்டீங்க, ரிசப்ஷன் உள்ள போயிட்டீங்க, ஒரு ஃபங்க்ஷன் கல்யாண ரிசப்ஷன்ல போயிட்டு கும்பல்ல இருக்கீங்க, மாத்த முடியாத சூழ்நிலை, என்ன பண்ணுவீங்க? அப்படியே வந்துட வேண்டியதுதான் சார். அதுக்கு என்ன பண்றது? அது ரொம்ப எம்ப்ராசிங்கா வாய்ப்பு கிடைச்சதுன்னா பயன்படுத்திக்கலாம், வாய்ப்பு இல்ல அப்படின்னா பரவாயில்ல, அதுக்காக என்ன. தெரியாத வரைக்கும் ஓகே சார். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னா சார், அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னா, நம்மளுடைய ஆக்சுவல் பர்சனாலிட்டி கேரி பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு பெரிய அப்டக்கிளா இருக்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷன் நான் வேற மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆஃபீஸ்க்கு போகும்போது ஒரு டைம் பஸ்ல இருந்து ஏறுறதுக்கு ட்ரை பண்ணி கீழே விழுந்து சேராகி பேண்ட் வந்து முட்டியெல்லாம் கிழிஞ்சி அதை அப்படியே கொஞ்சம் அங்கே பக்கத்தில் கடையில் கழுவிட்டு வேற ஆப்ஷன்லாம் இல்லை, ஆஃபீஸ் உடனே போய் ஆகணும் டைம். அப்போ அம்பத்தூரில் அந்த அன்னைக்கு ஹோல் டே வந்து நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு என் டெஸ்க்கை விட்டு ஏந்துக்கல, லஞ்சுக்கு வந்து எல்லாரும் போகிற இடத்துக்கு போகல. அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து யாரையும் பார்க்காம மீட் பண்ணாமல் அப்படியே என்ன திருட மாதிரி போயிட்டு திருட மாதிரி வந்தேன். இதே தான் ஃபங்க்ஷன்லையுமே வந்து நம்ம வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இல்லை, நம்ம ட்ரெஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, இல்லை ஏதோ ஒரு மாதிரி இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அவாய்ட் பண்ணுவோம். இன்ட்ராக்ஷனையோ ஸ்பாட்லைட்டில் இருக்கிறதையோ இல்லை மற்றவங்க இருக்க பேசுறதையோ. ரொம்ப யாரோ என்னைக்கோ ஒரு நாள் பார்த்த ஆள் வராங்கன்னா கூட அவங்க எதிர்க்க போய் நம்ம இப்படி போய் நிற்கணுமா, அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம நல்லா இல்லை பார்க்கறதுக்கு அப்படின்றது வரும். அது பெரிய அப்டக்கிளாக இருக்கும். உண்மை, இந்த மாதிரி மனநிலை தான். பிரேமா மேடம் ஏதோ சொல்ல வராங்க. ஒண்ணும் இல்லைங்க சார், நான் ஒண்ணும் சொல்லல. சரி, வேற யாராச்சும்? நான் சொல்லட்டா, கேக்குதா? வாங்க ரிஃபைதர் சார் நான் வந்து ஒரு தடவை என்ன செஞ்சேன்னா, இங்க
சில பார்ட்டிகளுக்கு ஷூ ஷூவால் ஆஃபீஸ் ஷூ போட்டு போவோம். சில நேரங்களில் இந்த தோல் செருப்பு வச்சிருப்பேன். ஒரு சின்ன மீட்டிங்காக வேண்டி போடும்போது நான் அவசரத்துல ஒரு ரப்பர் செருப்பு போட்டுட்டேன் கார்ல ஏறி. அவனும் கீழே இறங்கி கார்ல ஏறி உள்ள பாக்குறான். அப்பதான் ரப்பர் செருப்பு. அங்க வேற டைம் கரெக்டா வேற டைம் ரொம்ப நெடுதான் டைமுக்கு போய் ஆகணும். இத இவளுக்கு சொல்ல இல்லை. நான் ஆபீஸ்ல அந்த அந்த மீட்டிங் போய் இறங்கி நடந்து போற கால் முன்னேமா இழுக்கு. என்ன கேட்டா அதுக்கு அவ பாக்குற ரப்பர் செருப்பு. ஏங்க இதுக்கு போறோம், நீங்க ஒரு செருப்பு எப்ப போடுற செருப்பு போடாம ஏன் இதை போட்டு வந்தீங்கன்ட்டு ஒரு மாதிரி பேசினாவா. நான் சொன்னேன், சரி விடு, நீ விடு. உள்ள போன ஆட்களுக்கு ஏதாவது ஃபார்மா காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தேன். உள்ள போன உடனே அங்க ரிசப்ஷன்ல பெரிய ஆள் நின்றாரு. அவர் ரேச காலை தெக்கி காட்டிக்கிட்டேன். இல்ல சார், காலு பிசைட்டு மத்த செருப்பு போட முடியல, அதனால இந்த செருப்பு போட்டு வந்தேன்னு சொல்லி அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்தேன் போங்க. அதுல எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. அதனால கவனமா வெளியில போகும்போது கூட செருப்பு எதை போடுறோங்கிற பார்த்து தான் போகணும். இது எனக்கு ஒரு அனுபவம். ஓகே சார் நான் சொல்லட்டுமா சார்? வாங்க வாங்க கணேசன் சொல்லுங்க சார் வீடியோ ஆன் பண்ண முடியாது. பரவாயில்ல. நான் பண்ணும்போது எங்கேயாவது கிளம்புறேன்னாக்கா முதல்ல ட்ரெஸ் போட்டு நின்றுவேன். நின்று இந்த சட்டை பரவாயில்லையா, அந்த சட்டை பரவாயில்லையா, என் பையன்கிட்ட, பொண்ணுகிட்ட, என் ஒய்ஃபு கிட்ட எல்லாத்தையும் ஒரு ரிஹர்சல் பார்த்துக்கின்னு போய் ரெடி பண்ணி வருவேன். அதனால அந்த சிச்சுவேஷன் அவாய்ட் ஆகிக்குது. ஷூட்டிங்கா போறீங்க என்ன சார்? அதாவது இதுக்கு மீறியும் நீங்க போட்டு போயிட்டீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க சார்? எக்கோ அடிக்குது சார். அந்த மாதிரி சிச்சுவேஷன் நிறைய வந்தது இல்லை. ஆனா ஒரு தடவை பாம்பேக்கு போகும்போது நானும் ராமுவும் போகும்போது டை சரியா கட்டல. அந்த கான்ஃபரன்ஸ்ல நான் தான் ஸ்பீக்கர். டை சரியா கட்டாம அது பேசிட்டு ராமு கணேசன் எனக்கு அசிங்கமா நீ முதல்ல அதை கைட்டு போட்டு நடுவு உள்ள போய் கைட்டு போட்டு வந்தேன். கேக்கல. கணேசன் ஸ்லோ ஆயிடுச்சு வாய்ஸ். இல்ல சார், எக்கோ ஆகுதுல. ஒரு தடவை நானும் ராமு டை கட்டின்னு போனேன் சார். டை அது லூஸ் ஆயிடுச்சு. கேக்கலையா? டை கட்டின்னு போனேன். அந்த கான்ஃபரன்ஸ் ஸ்பீச் நான் தான் எழுந்தது. அப்போ பண்ணும்போது பாதியில தான் ராமு கண்டுபிடிச்சாரு, உன் டை பாரு லூஸா இருக்கு அப்படின்னாரு. அதை என்ன பண்ண முடியும்? அப்படியே அந்த அந்த 1.5 மணி நேரம் செஷன் அதை முடிச்சுட்டு அப்புறம் வெளியே முதல்ல அந்த கைட்டு போட்டேன். அது ஒரு ஷேம்ஃபுல்லா இருந்தது. ஒரு தடவை ரொம்ப அவுக்காடா இருந்தது. பாம்பேல அதுவும் நிறைய பேர் இருக்கும்போது, டெலிகேட்ஸ் இருக்கும்போது. ஓகே, குட். வேற இந்த மாதிரி பிரசன்டேஷன் கொடுக்கும்போது நாம ஏதோ தப்பா பேசிட்டோம்னு வச்சுக்கோங்க. பிரசன்டேஷன் நம்ம கொடுக்குறோம், நம்ம பிரசன்டேஷன் கொடுக்குறப்ப ஏதோ தப்பா பேசிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு என்ன மாதிரி ஃபீல் வரும் சார்? ஒரு மாதிரி ஷிவரிங்கா இருக்கும் சார். அது ரெகுலரா பேசுறவங்களுக்கு அந்த ஷிவரிங் இருக்காது. சப்போஸ் புதுசா ஏதாவது பேசுறோம்னா பயங்கரமா ஷிவரிங் ஆயிடும். என்னன்னா நம்ம தப்பா பேசிட்டோமே, அதை அவங்களால திரும்ப கரெக்ட் பண்ணவே முடியாது அந்த டைம்ல. ஏன்னா மைண்ட் பாத்தீங்கன்னா அதை கரெக்ட் பண்ணவே விடாது. அந்த தப்பு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் சாரி சொல்லிடுவேன் சார். ஒரு முறை மீட்டிங்ல சிவசங்கரி அம்மாவுக்கு பதில் இந்துமதினு உச்சரிச்சுட்டேன். மன்னிக்கவும் சிவசங்கரி அம்மாவை அப்படின்னு. இல்ல, அது கான்சியஸா நீங்க பண்ணும்போது, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா பரவாயில்ல. நீங்க மீட்டிங் முடிஞ்சிட்டு வரும்போதுதான் நம்ம இந்த மிஸ்டேக் பண்ணிட்டோமே அப்படின்னு தெரியும் சார் நேரத்துல. பல நேரத்துல நம்ம பண்ண மிஸ்டேக் மீட்டிங் முடிச்சுட்டு பிறகு ஐயோ இதை மாத்தி சொல்லிட்டோமே அப்படின்னு தோணும். இல்ல இப்படி தப்பா சொல்லிட்டோமேன்னு தோணும். அந்த மாதிரி நேரத்துல நமக்கு அன்னைக்கு பூரா என்ன தோணும்னா, எல்லாரும் என்ன கவனிச்சாங்களோ, என்ன நினைச்சாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் உள்ளுக்குள்ள வரும் இல்லையா? இது இவ்வளவு நான் சொன்னது என்னன்னா, இப்போ நம்ம ஒரு சாப்பாடு ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒரு பார்ட்டியில 4 பேர் மத்தியில சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஏதோ ஒரு விஷயம் சாப்பிடும் போது கொட்டிட்டோம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், நிறைய சிச்சுவேஷன் சொன்னா, ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல என்னன்னா, நம்மளோட கவனம் என்ன பெரும்பாலும் நம்ம செஞ்சது ஒரு சின்ன மிஸ்டேக் தான். ஆனா நம்ம என்ன நினைப்போம்னா, இதை எல்லாரும் கவனிச்சுட்டாங்களோ, நம்மளே பார்த்துட்டு இருக்காங்களோ, நம்மளோட மிஸ்டேக்கோ மற்றவங்க மனசுலாம் இருக்குதோ அப்படின்ற ஒரு டீப் தாட்டுக்கு எல்லாரும் போக மாட்டோம். ஆனா ஒரு சிலர் போயிடும். நம்மளதான் இந்த ஊரே கவனிச்சுட்டு இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம எதனா தப்பா பேசினாலும் நம்மளதான் இந்த ஊரே கவனிச்சுட்டு இருக்குது,
நான் வந்து யாருமே என்னை வந்து தப்பா நினைக்க கூடாது அப்படின்னு எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஸ்பாட்லைட் இருக்கும். நம்ம மேலதான் எல்லாரும் கவனமா இருக்காங்கன்ற மாதிரியே இருக்கும். நமக்கு நாம எது பண்ணாலும் நம்மளை சுத்தி இருக்கவங்களாம் நம்மள மாதிரியே நம்மளதான் கவனிச்சுட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். நம்ம ஃபீல் பண்ணும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் ஸ்பாட்லைட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுது. இது வந்து இப்ப பிரேமா மேடம் சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஓவரா பெருசா கண்டுக்காது போறவங்க நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் தான் லிமிட்டடா இருக்காங்க, கொஞ்சம் தாண்டி. பட் முக்காவாசி சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதுதான் ஸ்பாட்லைட் எஃபெக்ட்னு சொல்றாங்க. நான் சொல்றது ஓவரால் புரிஞ்சுதா உங்களுக்கு? என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? புரியுது சார். புரிஞ்சுதுல? வந்து ஸ்பாட்லைட் எஃபெக்டோட நம்ம நார்மலா ஸ்பாட்லைட் அப்படின்னாக்க ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு சென்டர் பர்சனை பத்தி பேசுவோம், பாப்புலரா இருக்கிற ஒரு பர்சனை பத்தி பேசுவோம். பட் நீங்க இந்த இடத்துல சொல்றது வந்து நம்மளை பத்தி தான் மத்தவங்க எல்லாம் பேசுறாங்களோ, நம்மளை பத்தி அவன் என்ன நினைக்கிறான், இவன் என்ன நினைக்கிறாங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளே கொண்டு போய் தள்ளிக்கிறத பத்தி சொல்றீங்க. இப்போ இந்த படத்தை பாத்தீங்கன்னா என்ன வருது நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷனுக்கு அப்புறம்? இப்ப கனெக்ட் ஆகுது. இப்ப அந்த பையன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான், எல்லாரும் இவனை பத்தி அதை பேசுறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலி அவங்கவுங்க அதே பேசிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க வேலையை பாக்குறாங்க. ஆனா இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், எல்லாரும் என்னை பத்தி, இந்த உலகமே என்னை பத்தி தான் பேசுது, என்னை பத்தி தான் பாக்குறாங்க, என்னை சுத்தி இருக்கிறவங்களாம் பாக்குறாங்க அப்படின்ற ஒரு நினைப்பு வருது. இதுதான் ஸ்பாட்லைட் எஃபெக்ட். நம்ம காக்னேட்டிவ் பயஸ் எரர் அப்படின்னு சொல்றது. நமக்குள்ளே நமக்கு தெரியாது ஏற்படுத்தி கொள்ளுகிற ஒரு விஷயம். இந்த மாதிரி பல சிச்சுவேஷன் இருக்கும். இதை ஓவர் கம் பண்றதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம ஈஸியா ஓவர் கம் பண்ணிட்டு வந்துருவோம். அது ஒரு விஷயம் கிடையாது. இந்த மாதிரி மாட்டி இருக்குமா? எக்ஸாம்பிள் சொல். இது வந்து இப்போ வெளில போறது ரொம்ப கம்மி. இப்போ நம்ம ஒரு நல்ல ஷர்ட்டோ இல்லை நல்ல டிஷர்ட்டோ ஏதோ ஒன்று வச்சிருக்கிறோம்னா அதை நம்ம சும்மா வெளில போயிட்டு வந்துட்டு மாட்டி வச்சிருவோம். திருப்பி இப்போ இன்கேஸ் நாளைக்கே மறுநாளே திருப்பி வெளில போகிற மாதிரி இருந்ததுன்னா, ஆனால் வேற ஒரு செட் ஆஃப் பீப்புளை பார்க்க போகிறோமோ எதுனா, அப்போ வந்து அதே ஷர்ட் எடுத்து போட்டுக்கிட்டு போகலான்னா, நேற்று தானே போட்டோம், பார்த்தாங்கன்னா யாராவது வந்துட்டு நேற்று போட்டதே நீ போட்டுன்னு நினைப்பாங்களே அப்படின்னு ஒரு தாட் வரும். அதுக்கப்புறமா நம்ம வேற ஆள் தானே பார்க்க போகிறோம், அப்படியே அவங்க பார்த்துட்டு போட்டோம், இது ஒரு தாட் வந்துட்டு தான். ஏன்னா அவனுக்கு வேறு வேலை இல்லையா, நீ என்ன சட்டை நேற்று போட்டு வந்த, இன்றைக்கி என்ன சட்டை போட்டுட்டு வந்த, நேற்று என்ன செப்பல் போட்டு வந்த, நேற்று என்ன ஷூ போட்டு வந்த, இதை பார்க்குறது ஒன்றும் அவன் வேலை இல்லை. ஆனால் நம்ம மனசில் என்ன தோணுதுன்னா, நம்ம போட்டதே நம்ம ரிப்பீட் பண்ணுறோமோ, அது வந்து அவங்க பார்ப்பாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு. ஆனால் அப்புறமா திருப்பியும் ஒரு கொஞ்சம் சப்கான்ஷியஸாக யோசிச்சு பார்த்தா அவனுக்கு 1008 வேலை இருக்குது. அவன் என்ன நேற்று போட்டிருந்தான்னு நமக்கு ஞாபகம் இருக்கா? நமக்கே ஞாபகம் இல்லை. அப்புறம் அவன் ரிப்பீட்டாக போட்டுன்னு வரானா இல்லையா நமக்கு எப்படி தெரியும்? ஸோ இது இது இருக்குது சார், கரெக்டு. இது கொஞ்சம் நேரம் ஆகும், இட் டேக்ஸ் டைம். நீங்க சொன்ன வேலிட் பாயிண்ட், நீங்க சொன்ன பாயிண்ட். இப்போ வந்து 2 நாள் 3 நாள் ஒரே ஷர்ட் போட்டு போனோம்னா நமக்கு அந்த ஃபீல் இருக்கும். ஐயோ நம்ம இதே ஷர்ட் போட்டிருக்கோம், எத்தனை பேர் கவனிச்சாங்களோ, எத்தனை பேர் பாக்குறாங்களோ, கவனிச்சாலும் பரவாயில்ல, அப்படியே தெரிஞ்சாலும் பரவாயில்ல. தெரிஞ்சாதான் என்ன இருக்கு, நான் ஒரே ஷர்ட் தான் போட்டுட்டு இருக்கேன், புரியுதுங்களா? அது வந்து நமக்கு ஒரு அந்த மாதிரி ஒவ்வொரு சிச்சுவேஷன் வேற சிச்சுவேஷன். இது வந்து நான் எதுக்கு ஜென்ரலா ஒரு சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எல்லாரையும் சொல்றேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். அந்த அனுபவம் ஷேர் பண்ணும் போது ஓவராலா எல்லாருமே இது கேட்கும் போது வேற சூழல் தெரியும். அந்த சூழல் தெரிஞ்சுக்கினாங்க, இவ்வளவு சூழல் இருக்கா அப்படின்னு தோணும். அதுக்காக தான் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு டீட்டெயிலா ஒவ்வொருத்தரோட அனுபவம் சொல்றது மற்றவர்கள். சொன்ன மாதிரி எனக்கும் அந்த ஒரே ஷூ தான் நான் ரொம்ப நாள் போடுறேன். 3 இயர்ஸா அந்த ஸ்கெச்சர் ஷூ தான் போடுறேன். அதுக்கு முன்னாடி பேட்டா ஆக்சுவல் ஷூ இல்லை, அதுவும் நல்லா தான் இருக்கு. ஸ்கெச்சர் ஷூ வாங்கினதுக்கு அப்புறம் அது போடவே மனசுல அப்படியே புதுசா இருக்கு. இந்த ஷூவை மாத்தணும், கிரீன் கலர், லைட் கிரீன் கலர் மாத்தணும் தோணுது. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட விஜயமால போய் வாங்கலாம்னு போனேன். 10,000 ரூபாய் சொல்றான். என்னடா அப்போ வாங்கின 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினப்போ 6,000 ரூபாய் 5,000 சொல்லி, இப்போ அதே ஷூ இன்னைக்கு 9,000 10,000 ரூபாய் சொன்னான். வாங்காம வந்துட்டேன். ஸ்டில் ஐ ஷுட் சேஞ்ச் மை ஷூ. ஒரே ஷூவை 3 வருஷம் போட்டு இருக்கேன். இது எல்லாரும் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க, இதே திருப்பி போட்டு வரேன்னு எனக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. Still I want to change, but it seems to be costly-ஆ இருக்கு, ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. ஆசிலேட்டிக் சேஞ்ச் பண்ணலாமா இல்லை பேட்டா ஷூ போடலாமா அப்படின்னு மைண்ட் இஸ் ஆசிலேட்டிங். மைண்ட் கோயிங் ஃபார் ரிசப்ஷன் ஆர் சம் ஸ்பெஷல் ஈவெண்ட். இந்த ஷூ போடுறதுல எனக்கு அந்த கன்ஃபியூஷன் வரும். எனக்கும் அந்த ஷூவில் சார் எனக்கு வந்து இந்த டார்க் ப்ரௌன் பிடிக்கும். ஸோ மோஸ்ட்லி நான் டார்க் ப்ரௌனை போய் சூஸ் பண்ணுவேன். டார்க் ப்ரௌன், டார்க் செஸ்ட்நட், இந்த கலர்ஸு.
எனக்கு தான் தெரியும் இதே டார்க் ப்ரௌனே நம்ம வந்து திருப்பி திருப்பி போடுறோம் அப்படின்ட்டு. சரி திருப்பி இன்னொரு டார்க் ப்ரௌன்லேயும் இன்னொன்று வச்சிருப்பேன், இன்னொரு டார்க் செஸ்னட்லேயும் இன்னொரு வச்சிருப்பேன். பார்க்குறவனுக்கு எல்லாருக்கும் இது ஒரே ஷூ தான் போட்டு வரான், நான் மட்டும் தான் 4 ஷூ வச்சிருக்கேன்னு தெரியும். அதே மாதிரி பிளாக் ஷூவும் ரைட். பிளாக் ஷூ நீங்கள் வந்து சின்ன சின்ன வேரியேஷன் தான் நான் காட்ட முடியும் வாங்குறதுல. அவனை பொறுத்த வரைக்கும் பிளாக் ஷூ தான். ஆனால் எனக்கு என்னன்னா அதை ரிப்பீட் பண்ண போடுற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ இப்படியே ஷூ சேர்ந்து இருக்குது, ஒரு 20 செட்டுக்கு சேர்ந்து வச்சிருக்கு. பார்க்குறவனுக்கு நம்ம ஒரு ஷூ போடுறது தான் தெரியும். பாலிஷ் பண்ணி போட்டு போவாங்க சார். அதுவே திருப்பி வெளியே போறப்போ பாலிஷ் பண்ணலாம் உங்களுக்கே தெரியாது. அது பாலிஷ் பண்ணதான் உங்களுக்கு ஒரு இது கான்ஃபிடன்ஸ் வரும். சில பேர் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சார், பழைய பேங்க்கில் ஒர்க் பண்ணும்போது எஸ்விபி லெவலில் இருக்கவங்க ஒரு கொஞ்சம் பேர் ஒயிட் ஷர்ட்டு பிளாக் பேண்ட்டு தான் மோஸ்ட்லி போடுவாங்க. அப்போ அப்படி பார்த்தா அவங்க எல்லா நாளும் ஒயிட் ஷர்ட் பிளாக் பேண்ட் தான் போட்டுன்னு வராங்க. அப்படின்னா அவங்க ஒரு செட்டாக வச்சுருக்காங்க. அவன் ஒரு 20 செட்டு 30 செட்டு வச்சுருப்பான். ஆனால் அவங்க கலர் அதுதான், கலர் கோடு அதுதான். ஸோ இப்போ நம்ம பார்க்கறதுக்கு அவங்க ஒரு செட்டு தான் போட்டிருக்காங்க, போட்டுட்டு வா, எப்போ பார்த்தாலும் ஒயிட் ஷர்ட் பிளாக் பேண்ட் தான் போட்டுன்னு வரான், அவங்க ஒன்று தான் வச்சிருப்பானோ அப்படி ஃபீல் இருக்கும். நம்ம சிஎம் கூட அதே ஒரே பேண்ட் ஒரு ஷர்ட் தான் வைக்கணும்னு தோணுது சார். ஒரே எப்போ பார்த்தாலும் ஒரே ஒரே கோட்டு ஒரே ஒயிட் ஷர்ட். சொல்லுங்க. வேற யாரும் குரல் விட்டா யாரு? சார் சொல்லுங்க. ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு மட்டும்தான் தெரியும் நான் ஏதோ தப்பு பண்ணிருக்கேன். ஆனா யாராவது பார்த்தா ஐயோ நம்ம பண்ணின தப்பு நமக்கு தெரிஞ்சு பாக்குறாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு தோணும் சார். குட். இப்போ இவங்க இப்போ ஷூ சொன்னதுனால சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் ப்ரௌன் காம்பினேஷன் பேண்ட் போடும்போது ப்ரௌன் பெல்ட் போடுவோம், பல நேரங்களில் மற்றதுக்கெல்லாம் பிளாக் பெல்ட் போடுவோம். இன்னைக்குன்னா மாத்தி கட்டிட்டு போயிட்டீங்கன்னு மேட்ச் வச்சுக்கோங்களேன். பண்ணணும் சார் அதுக்கு. ஆமா, அது அது அதெல்லாம் அந்த மேட்சிங் மாறி போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அன்னைக்கு சிச்சுவேஷன் நம்மளோட மென்டல் இது வந்து ஐயோ மாத்தி போட்டோமே, எவன் பாக்குறானோ எவனும் கவனிக்க மாட்டான். ஆனா நம்ம மட்டும் என்ன பண்ணுவோம், எவன் பாக்குறானோ கொள்றானோ அப்படின்ற அந்த சுத்தி அந்த நினைப்பு தான் இருக்குமே தவிர அன்னைக்கு நாள் கடக்கிற வரைக்கும் நம்ம மென்டல் ஃப்ரீயா இருக்க மாட்டோம். ஸோ இதுதான் ஸ்பாட்லைட். அப்புறம் ஒரு முறை என்னாச்சுன்னா, நான் ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன், ஒரு 100 டீச்சர்ஸ் சுத்தி உட்கார வச்சிருக்கேன். ஒரு பெரிய ஹால், ஒரு டேபிள் இருந்தது. அந்த டேபிள்ல என்ன பண்ண, நான் அப்படி டேபிள்ல சாஞ்சிட்டு நின்றுட்டு இப்படி திரும்பின பாருங்க, பின்னாடி என் பேண்ட் அந்த கார்னர்ல பட்டு கிழிஞ்சிச்சுன்னா மைல்டா, ரொம்ப இல்லை, சத்தம் கேட்டுது. எனக்கு நான் கை வச்சு பார்த்தா சின்னதுதான், ஆனா அந்த ட்ரைனிங் எடுக்கும் போது எனக்கு மைல்டா கொஞ்சம் என்னடா அப்படின்றது. என்னை மேக்சிமம் திருப்பாத நான் அன்னைக்கு ஹேண்டில் பண்ணேன். எப்படி கிழிஞ்சிச்சுட்டு என்னை எப்படி திருப்ப கூடாது அப்படின்னு தெரிஞ்சிச்சு ஹேண்டில் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள ஆனா இருந்தது. பட் கொஞ்சம் சாதுரியமா அதை ஹேண்டில் பண்ணிட்டு கடைசியா வந்து திரும்பின உடனே அவர் அங்க பக்கத்துல பிரின்சிபல் இருந்தாரு, அவர்கிட்ட காமிச்சது சிரிச்சாரு, எனக்கு கவனிச்சது சார் அப்படின்னாரு. ரொம்ப இருக்கானா? இல்ல சார் மைண்ட்ல தான் இருக்கு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்துட்டேன். ஆனா அன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அந்த சிச்சுவேஷன் நடந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம மேனேஜ் பண்றோம் அப்படின்றது வேற விஷயம். நமக்கு வந்து அந்த அது ஃபோக்கஸ் வந்து அதுலயே இருக்கும். ஆனா நான் அதுலயே இருந்ததுன்னா நான் அந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்க முடியாது. ஒரு சின்ன பாயிண்ட் தான், அந்த பாயிண்ட் நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன்னா என்னால் ப்ரெசன்டேஷன் கொடுக்க முடியாது. நான் அதை கொஞ்சம் வந்து மேனேஜ் பண்ணன்றதை மட்டும் உள்வாங்கி அன்னைக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்து முடிச்சேன். அது வந்து இது நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்க வந்து எப்படி எஜுகேஷனை வந்து ஸ்டூடெண்ட்களுக்கு கொண்டு போறன்ற ஒரு சப்ஜெக்ட் கொரோனா பீரியடுக்கு முன்னாடி இது நடந்தது. ஸோ அந்த மாதிரி சில சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒரு அனுபவங்கள் இருக்கும். வேற யாராச்சும் உங்களோட அனுபவம்? சார் சில நேரத்துல இந்த பெல்ட் வந்து பக்கல் அவுந்துடும் சார். கொஞ்சம் வேகமா எங்கன்னா போகும்போது ஒரு தடவை அப்படிதான் பக்கல் அவுந்துச்சு, பெல்ட் கட்டிட்டேன். சரி பெல்ட் கட்டி வெறும் இன் பண்ணின்னு அப்படியே போனாக்கா, ஆனா நம்மள சுத்தி இருக்கிற 100 பேர்ல எவனா ஒரு 2 பேர் கேட்பான் சார், இல்லம்மா பெல்ட் போடாம வந்துக்கிறேன். அந்த மாதிரி ஆளுங்க தான் சார் நம்மள வந்து டக்குன்னு எல்லாம் நம்மள பார்ப்பாங்க. அது வரைக்கும் நம்ம மைண்ட் வந்து இதா சாதாரண வருமா? பிரச்சனை வந்து அவர் கேட்டதுல பிரச்சனை கிடையாது, நீங்க போடாததுல பிரச்சனை கிடையாது, அவர் கேட்டதுக்கு அப்புறம் வர பிரச்சனை தான். கேட்ட உடனே எல்லாரும் நம்மள பாப்பாங்களா, அதுல இருந்து என்னடா இந்த பையன் அவனமா வெறுப்பு வருங்க. சில நேரத்துல சும்மா இருக்கக்கூடாது, இவன் ஏன் கேக்குறான் அப்படின்னு வரும். அந்த மாதிரி வந்துக்குது எனக்கு. அது வேற யாருக்காச்சும் இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கா? சொல்லுங்க.
சார் நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்சனலாக வந்து பல நேரங்களில் நான் இப்போ அந்த சுச்சுவேஷன்ஸ் இல்லை. முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா என் பொண்ணுங்களெல்லாம் எங்கேயாவது ஹோட்டலில் ஏதாவது இட்டு போகிறோம்னாக்கா அங்கே போனதுமே வேலையே எனக்கு என்னன்னாக்கா ஃபோக்கஸிங் தான். யாராவது வந்து பசங்களை வந்து ஏதாவது ஃபோட்டோ எடுக்கிறாங்களா? ஏன்னா இந்த ஃபோன் எல்லாம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே பயங்கர டிஸ்டர்பாக இருக்கும். ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க, எதுங்க? இல்லை இல்லை, சும்மா பார்க்குறேன் நான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஆப்போசிட் சைடில் அதாவது உட்கார வைக்கிறதே கூட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நிறையவே நடந்திருக்கு. பட் ஆனால் அதெல்லாம் இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்லைட் எஃபெக்ட்ன்றதே தெரியாது. இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கு அதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கிறேன் நான். பட் அது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஏன்னா இதே அப்போவே சொல்லுவேன், இதே பசங்களாக இருந்தாக்கா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவன் எப்படி இருந்தாலும் நம்ம எதுவும் கேர் பண்ண போகிறதுக்கு இல்லை. பொண்ணுங்கன்னும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில பயம் வந்து எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருந்திருக்கு. பட் அதுங்களுக்கெல்லாம் கல்யாணம் எல்லாம் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ கூட சமயத்தில் எப்பயாவது ஒரு சில நேரங்களில் எல்லாம் குடும்பமாக எல்லாம் போகிறோம்னாக்கா அப்பவும் வந்து அந்த மாதிரி இருக்கும்போது சடனாக என் பொண்ணு பெரிய கூட சொல்லியிருக்கா, ஏன் டாடி இப்போ கூட வந்து திரும்ப நீங்கள் இதே சொல்லுங்கிறீங்கன்னு. இல்லைடா, அது அப்படியே வந்து பழகி போன மாதிரி ஆயிடுச்சு அது. ஸோ இது இப்போ நீங்க சொல்றதுல இருந்து இனிமேல் அதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கணும் போல இருக்கு. நீங்க சொன்ன உடனே இன்னொரு இது தோணுச்சு எனக்கு. கல்யாணங்கள் இப்பெல்லாம் கல்யாணத்துல இப்ப இல்லை, எப்பயுமே கல்யாணத்துக்குள்ள போனீங்கன்னா நீங்க வந்து போட்டோகிராஃபர் பார்த்தீங்கன்னா சுத்தி சுத்தி போட்டோ எடுப்போம். ஆமா. இப்போ உங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் நம்ம பசங்களை எடுக்கிறாங்களா? அந்த நம்ம ஒரு நம்ம நம்ம- நம்ம நம்ம டீமே எடுக்கிறாங்களா? ஏன் நம்மளே எடுத்துக்கிறான் போட்டோ? வேற இடம் கிடைக்கலையா? தோணுதா இல்லையா? கட்டாயமா கட்டாயமா சார், கட்டாயமா சார். இல்ல அதுதான் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அது வந்து அது இருக்கும் நிச்சயமா. அது ஆனா ஆனா இன்னும் பையனுங்களா இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி எண்ணம் வர்றதுக்கு வாய்ப்பு வராது ரொம்ப வராது ரொம்ப வராது கம்மி. வராது வராது வராது. லேடிஸ் தான், ம். லேடிஸ் தான். சார் அவன் சொல்லுங்க. இது ரிலேட்டட் நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. ஆ, இப்ப நீங்க அவ்வளவு தூரம் ஒரு கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கிறீங்கல்ல. ம், இப்ப இருக்கிற காலம் எப்படின்னா ஒண்ணுமே இல்லை. இந்த சுந்தரி சில்க்ஸ் நீங்க போய் நம்ம பசங்களுக்கு ட்ரெஸ் எடுங்களேன், இல்ல ம், ஒய்ஃபுக்கோ இல்ல பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ் எடுங்களேன். ம், இந்த அந்த சாரின்னு சொல்லி வச்சு பார்க்கும்போது அதுக்குன்னு ஆளுங்க இருக்காங்க சார். அவங்க ம், வந்து இந்த இதை முந்தானைய மடிச்சு அப்படி ம், மேல வச்சு உங்களுக்கு காட்டுவாங்க கண்ணாடியில. ம். ஆமா. இப்படி பின்னாடி சொருவி முந்திய அந்த மாதிரி இங்கேயும் சரி இந்த நம்ம பாரிஸ்ல போனாலும் கடைகள்லாம் கூட சொல்றாங்க. அந்த அளவுக்கு இப்போ உலகம் இருக்கு. அதனால நம்ம சார் வந்து இப்ப சொன்னாரு ரொம்ப போட்டோ எடுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அதை தாண்டி வந்துட்டோம். இதெல்லாம் போன ஜெனரேஷன் கதை, போன ஜெனரேஷன் முன் சார் ஜெனரேஷன் கதை. அததான் ஆமா சொல்றேன் சார் நானு. ஆமா ஏன் சார். என்னுடைய நம்ம நாங்க எதிர்க்கலையே. இப்போ இருக்குதுன்றது அதுதான். இப்ப பசங்களே வந்து அதெல்லாம் அக்செப்டே பண்றது இல்ல. ஆனா கூட அதான் நமக்கு சார், அந்த மைண்ட்ல கண்ணாடி முன்னாடி. ஊறிட்டதுனால அது இப்போ ஆமா, கூட வந்து அது அப்பப்போ எட்டி பாக்குதுன்னு சொல்றேன் நான். நான் டிசைனர் சொல்றது கண்ணாடி முன்னாடி வச்சு பிராக்டிக்கலா நீங்க உள்ளதை முந்தி சொல்றேன் சார் நானு. நீங்க முந்தி இப்படி போட்டா நல்லா இருக்கும், இந்த ட்ரெஸ்ஸுக்கு அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும், இது மேல ஒரு ட்ரெஸ் வைப்பாங்க, இந்த பக்கம் தோல்ல அந்த பக்கம் ஒரு தோல்ல ட்ரெஸ் வச்சு கண்ணாடி முன்னால் ஜென்ஸ் வச்சு காட்டு வந்து ட்ரெஸ் ஓப்பன் இதுல ஃபாரத்துல பண்றாங்க. அந்த அளவு வந்துடுச்சு. அதனால சொல்றேன் அந்த இனிபிஷன் போகும்னு நினைக்கிறேன். ஃபுல் நான் அண்ட் ஒரு ஃபுல் பியூட்டிஷியனே வந்து ஜென்ஸ் வந்து லேடிஸ்க்கு பண்றாங்க. சாதாரணமா சினிமா ஸ்டார் கிடையாது, நார்மலா இருக்கிற பசங்களே இந்த காலத்து பசங்க ஃபுல்லா ஹேர் ஸ்டைலு, ஃபுல்லா எல்லாமே முகத்துக்கு ஃபேஷியல் போடுறது எல்லாமே வந்து இப்போ வந்து ஜென்ஸ் பண்றாங்க, மாறிடுச்சு. அதுவும் இல்ல இல்லாம இப்ப இப்ப இருக்கிற இப்ப பொண்ணுங்கெல்லாம் வந்து ஒரு நிமிஷம் சார். இப்போ நீங்க சொன்ன ரெண்டு சுச்சுவேஷன், இப்ப நீங்க இவங்க போடுறாங்க ட்ரெஸ் வச்சு காமிக்கிறாங்க. இப்ப மாலதி சொன்னது, ரெண்டு பேருமே வந்து ட்ரெஸ் பண்றவனுக்கும் பிரச்சனை கிடையாது, ட்ரெஸ் பண்ணிக்கிறவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. இப்ப ஆ, நம்ம சொல்றோம் பாரு, நம்ம தான் அதை பிரச்சனையா நம்ம பார்க்கணும். தான் சார் பிரச்சனை அது. உண்மைதான் புரியுதா உங்களுக்கு? உண்மைதான் புரியுதுங்களா? உண்மைதான். ஆனா ஏன்னா அங்க நாங்க அ- நான் ம், எப்படி இதை சொல்றேன்னா, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேஷனோட பொண்ணு வந்து அந்த அழகா அந்த அந்த ஹேரை கர்ல் பண்ணிட்டு அந்த அந்த மென் பேக்ல நின்னுட்டு அந்த ஹேர் அதை கரெக்டா எடுத்து செட் பண்ணி கரெக்டா முன்னாடி போறான். அதை வீடியோ எடுத்து அவ ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தா. அதை பார்க்கும்போது நான் வந்து அதை கேஷுவலா எடுத்துக்கிட்டேன். அதே ஸ்டேட்டஸை எங்க அம்மா பார்க்கும்போது இதை வேற ஸ்டேட்டஸ்ல வேற போட்டிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. அதனாலதான் வந்து நான் இதை சொல்லவே வந்தேன் நான். ஏன்னா அந்த ஜெனரேஷனால இன்னுமே அதை எடுத்துக்க முடியல. அதே மாதிரி நம்ம வந்து பிளவுஸுக்கு அளவு கொடுக்கறதும் பண்ணுவோம்ல. ஒரு பிளவுஸ் தைச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த பிளவுஸுக்கு இது அது அளவு கொடுக்கும் போது அந்த காலத்திலயும் வந்து ஜென்ஸ் தான் வந்து எடுத்திருக்காங்க, லேடிஸும் இருந்திருக்கலாம். சார் நான் ஒரே ஒரு கருத்து சார். பிரேமா மேடம் எது சொல்லுங்க. சார் அப்போ வந்து ஹேர் கட் பண்றதுன்றது இப்பதான் ஃபேஷியல் எல்லாம் லேடிஸ். இனிஷியலா வந்து ஹேர் கட் அப்படின்றது எல்லாமே அப்போ வந்து ஜென்ஸ் தான் இருந்தாங்க.
இட் டசன்ட் மேக் அது டச் வந்து எப்படி எப்படி பிஹேவியர்ன்றதுல தான் இப்ப ப்ராப்ளமே ஒழிய இது இவங்க பண்றாங்க அவங்க பண்றாங்கன்றது ப்ராப்ளம் இல்லை. கரெக்ட். அப்படின்னா நான் சொல்லுங்க. என்னுடைய பொண்ணு வந்து ஜெர்மன்ல இருந்து வந்தா சார். அவளுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு ஜெர்மன்ல இருந்து வந்தா. அவ பேரு கொயினான்னு சொல்லி. அவங்க வந்து நாங்க வந்து எல்லாமே ஃபேமிலியோட சேர்ந்து கொடைக்கானலுக்கு வந்து டூர் போயிருந்தோம். டூர் போயிருக்கும்போது அங்க பாத்தீங்கன்னா இப்ப நாங்களெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க கலர்லாம் நல்ல நம்ம இந்தியன் கலர்ஸ் நல்ல டார்க். என் பொண்ணு கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா அந்த புள்ள வந்து வந்தீங்கன்னா செக்கச்செவி நல்ல பிங்க் நல்ல ரோஸ். அது வந்த உடனே பாத்தீங்கன்னா எல்லாரும் அட்டென்ஷன் சீக்கிரமே எங்க மேல இருக்க மாதிரி யாரா இந்த பசங்களோட வந்து இது வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ரொம்ப எம்பராசிங். அந்த இந்த குணா கேவ் அது இதெல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு வரும்பொழுது பாத்தீங்கன்னா இந்த நார்த் இந்தியன் பசங்க ஒரு 4-5 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பின்னாடியே வந்து வந்துகிட்டே இருந்தாங்க. வந்து எங்களுக்கு ரொம்ப இருந்துச்சு. நாங்க போட்டோ எடுக்கும் போது அவங்களும் போட்டோ எடுக்க வந்தாங்க. அப்ப வந்து உடனே சொன்னேன், நான் உடனே நீ அது யாரு எதுக்குடா போட்டோ எடுக்க வர்றீங்கன்னு சொல்லி ரொம்ப சத்தம் போட்டேன். வந்து அந்த பொண்ணு வந்து சும்மா வேடிக்கை பார்த்தா வாட்டாக்கள் என்ன பிரச்சனை ஏதாவது அவ கேட்ட வந்து அந்த ஒன்றும் இல்லைடா நீ பேசாம இரு அப்படின்னு. அவன் என்னன்னா இந்த பிள்ளை நல்லா இருக்கா நான் வந்து போட்டோ எடுத்துக்கலாமா அவங்களோட சேர்ந்து. நான் எதுக்கு நீ எடுக்கணும் அவங்களோட அவன் வந்து விரும்புறாங்களா வந்து நீ எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சண்டைக்கே போயிட்டு ரொம்ப நேரம் வந்துச்சு. ஒரு 4 பசங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் நீ அதுக்கு மேலே இருந்தீங்கன்னா போலீஸ்ல உங்களை ரிப்போர்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அது வந்து நம்மளை வந்து ரொம்ப இது மாதிரி அது கேஷுவலாக வந்தாங்க. ஃப்ரெண்டு அது நீங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கு வந்து நம்ம வீட்டில் தங்கியிருந்து பார்த்துட்டு போனாங்க. ஆனால் அது அங்கே வெளியே போன உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப எம்ப்ராசிங்காக போச்சு. ஐயோ நம்ம தெரியாமல் கூட்டு வந்தோமோ என்னமோ ஏதோ ஒன்று. அவங்க இது நம்ம போகும்போது நமக்கு இந்த மாதிரி துண்டா தெரிஞ்சது. அவங்க 2 பேரும் தனியாக வச்சிருந்தா இன்னும் என்னென்ன ஆயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்து அந்த நேரத்தில் வந்து இருந்தது. வந்து ஆனால் இந்த ஹேர் கட்டிங் எல்லாம் சொல்லும்போது இப்போ ரீசெண்டாக இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கனடாவுக்கெல்லாம் 2-3 தடவை நான் போயிருக்கிறேன். அங்கே ஹேர் கட்டிங் எல்லாம் லேடிஸ் தான். வந்து அங்கே போகும்போதெல்லாம் பார்த்தா நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் எல்லாம் சாதாரண மாதிரி ஆகி போச்சு. வந்து இப்போ முன்னால் எங்கள் வீட்டுக்கெல்லாம் எங்கள் பொண்ணுக்கு வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பியூட்டிஷியன் வரவங்கலாம் எல்லாம் வந்து ஜென்ட்ஸ் தான் வர்றாங்க. ஜென்ட்ஸ் லேடிஸ் எல்லாம் கம்பைட்டாக வர்றாங்க. வரும்போது அப்போ அங்கே இதை விட சீப்புப்பா வந்து அதனால நான் இது முடிச்சுக்கிறப்பான்னு சொல்ல இது இப்போ வந்து அப்போ இருந்த நினைப்பு வந்து இப்போ இல்லை. அது வந்து மாறி போச்சுங்கிறது வந்து இது நீங்க சொல்றதெல்லாம் இயல்பா வர்றது. நம்ம வந்து இதுல வந்து ரொம்ப பாதிக்கிறது தேவையில்லாத விஷயத்த நாமளே வந்து எடுத்துட்டு இப்படி நடந்துடுவோம் இப்படி நடந்துடுவோம்னு யோசிச்சுட்டே இருக்கிறப்பதான் நாமளே ஸ்பாட்லைட் பண்ணிக்கிறது. பல விஷயங்கள் ஒண்ணு சார். அது வந்து ஒரு கிட்ட வந்து நான் போட்டோ எடுத்துருமா இந்த மாதிரிலாம் மூவ் பண்றது வந்து இண்டிசென்சி சார். அது வந்து கட்டல் பண்ணலாம். அது இதுல வராது. இது இந்த கேட்டகரியில வராது. நீங்க கேட்டது நியாயம். கரெக்ட். வசந்தி மேடம் வாங்க. வணக்கம் சார். சாரி சார். நான் என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். நீங்க என்ன பேசுனீங்கன்னு நான் கேட்கல. ஆனா ஓரளவு நீங்க என்ன பேசுறீங்கன்னு இப்போ இல்ல வேண்டாம். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இது என்ன அப்படின்னா இப்ப நீங்க ஒரு படம் போடுறேன் பாருங்க. நான் அந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணான்றது நான் சொல்லிடுறேன். இந்த படம் இருக்குது இல்லையா நம்ம போஸ்டர்ல வரலையே சார். வருது. ஆமா வந்துச்சா? இந்த படம் வந்து நம்ம போஸ்டர்ல போட்டேன் நான். ஆமா போட்டிருந்தீங்க. இப்ப இந்த படத்தை வந்து இப்ப இந்த பையன் இருக்கான் இல்லையா? ஆமா. சுத்தி எல்லாரும் அவங்கவுங்க பேசிட்டு இருக்காங்க. கரெக்ட். இவன் என்ன நினைக்கிறான்னா நம்மளை பத்தி தான் எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னு. ஓகே புரியுதுங்களா? இவன் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ண மாதிரியும் அவன் நம்மளை பத்தி தான் பேசுறான்ற மாதிரி ஒரு இவனை நம்ம உலகம் பூரா நம்மளதான் ஸ்பாட்லைட் பண்ணுது அப்படின்னு நினைச்சுக்கிறான். இப்ப நம்ம ஒரு இடத்துல போறோம், ஒரு பார்ட்டிக்கு போறோம், ஏதோ ஒண்ணு பேசுறோம், ஒரு மாத்தி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டோம். பல பேர் சுத்தி பாக்குறாங்க, வேற எதுக்கோ சிரிக்கிறாங்க. நாம என்ன நினைச்சுக்கோ, நம்ம சொன்னது கிண்டல் பண்ணி தான் அவங்களும் சிரிக்கிறாங்கன்னு நினைச்சுக்கோ. அப்ப நாமளே ஸ்பாட்லைட் பண்ணிக்கிறது. இதுதான் அந்த எஃபெக்ட். நீங்க இப்ப பேசுங்க. இது வந்து நிறைய பேருக்கு நடக்குது. அப்போ வந்து அவங்க அதை எப்படி எடுத்துட்டு போலாம் அப்படின்னா வாட் இஸ் ஸோ ஃபனி, கேன் யூ எக்ஸ்பிளைன் மோர் டு மீ அப்படி ஏதாவது அவங்களே இது எதுக்காக அவங்க சிரிக்கிறாங்க அப்படிங்கிறத வேற மாதிரி கொஞ்சம் டீசெண்டாகவும் ரொம்ப அவங்களையும் அஃபெக்ட் பண்ணாத மாதிரி கேட்க முடியும். ஹே கைஸ் வாட் ஐ டாக்கிங், ஐ கேம் இன் த மிடில், கேன் யூ எக்ஸ்பிளைன் அந்த மாதிரி ஏதாவது கேட்கலாம். நீங்கள் கிளாஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நமட்டு சிரிப்பு இருக்கும், ஒரு வந்து அவங்களுக்குள்ள ஒரு கோடு இருக்கும், அவங்களுக்குள்ள ஏதாவது பேச தான் பேசுவாங்க. அது அப்படி தான் இருக்கும்.
அதை வந்து நம்ம கண்டுக்காம போகவும் தெரியணும். ரொம்பவே ஜாஸ்தியா போச்சுன்னா நம்ம அதை அடக்கவும் தெரியணும். அது வந்து நீங்க ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும்போது. இன்னொன்னு வந்து எப்போ வந்து ரொம்ப நம்ம பிள்ளைங்க அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா, வேற நீங்க சொன்னாப்புல வேற ஜெண்டர் வந்து நம்மளை பார்த்து சிரிக்கும் போது, இப்போ வந்து பசங்க இங்கெல்லாம் வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் சேர்ந்து தான் வளர்றாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த கேர்ள்ஸ் வந்து நம்ம கிட்ட பேசலையே, நம்ம அவங்க கிட்ட போய் பேசலையே, நம்ம பேசினா வந்து அவங்க நம்மளை வேற மாதிரி நினைக்கிறாங்களே, அந்த மாதிரிலாம் அவங்களுக்குள்ள ஏதோ பேசிக்கிறாங்களே, நம்ம நம்ம ட்ரெஸ் சரியில்லையோ. ஏன்னா இப்போ வந்து என்ன இவங்களுக்குலாம் ரொம்ப கான்ஷியஸ் ஆயிடுச்சுன்னா, பிராண்ட் ஷர்ட் போட்டுக்கலையோ, நம்ம வந்து அந்த இந்த இந்த இருக்கிறாப்புல இல்லை, அவங்க நினைக்கிறாப்புல இல்லையோ, நம்ம ஷூஸ் வந்து கரெக்டான இதில் இல்லையோ, அவங்க அந்த அவேர்னஸ், அவங்க கான்ஷியஸ் ஆயிடுறாங்க அவங்க ரொம்ப. என் பையன் ரொம்ப செய்வாங்க சார். அவன் சின்ன ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் ஒரு 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் வரும்போதே அவங்க ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவான், எனக்கு இந்த மாதிரி இதுதான் வேணும், இதுதான். ஏன்னா வந்து அவன் மற்றவங்க கூட சேர பார்க்குறான். ஸோ அப்போ வந்து எனக்கு இன்னும் ஐ ஹவ் பீன் வேரிங் திஸ் ஃபார் 2 or 3 times, ஐ வாண்ட் சம்திங் எல்ஸ் அப்படின்லாம் கேட்பான். ஸோ அப்போ அவங்க இந்த கம்ஃபர்ட் வந்து வருது, நான் இப்படி தான் இருப்பேன், என்னை பற்றி நான் இப்படி தான் அப்படின்னு நினைக்க வர்றது கொஞ்சம் லேட் ஆகுது. அந்த அந்த சமயத்தில் நம்மளுமே அப்படி தான் இருந்தோம். நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம அவங்கள மாதிரியே சட்டை போட்டிருக்கோமா, பாவாடை போட்டிருக்கோமா, எல்லாரும் மாதிரியே நம்ம போட்டிருக்கோமா அப்படிங்கிறது தோணும். இங்கே வந்து நீங்கள் இவர் சொன்னார், ஆறுமுகம் சார் சொன்னப்போ வந்தேன், நான் அப்போதுக்கு முந்தி கொஞ்சம் வந்தேன். அது இங்கே எப்படி அப்படின்னா, இவங்க அந்த சீசனுக்கு ஏற்றாப்புல தான் கலரை போட்டுக்குவாங்க. நமக்கு அது தெரியாது. முதல்ல நம்ம வந்து எல்லா கலரையும் போட்டு போவோம். அவங்க அவங்க வந்து ஒன்றும் சொல்ல, இங்கே வந்து கமெண்ட் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்மளே புரிஞ்சுக்குவோம், அவங்க வந்து வின்டருக்கு ஒரு கலர் போடுறாங்க, அவங்க ஸ்ப்ரிங் சீசனுக்கு ஒன்று போடுறாங்க, அப்புறம் அவங்க அந்த ஃபால் சீசனுக்கு ஃபால் கலர் இருக்குது, அதை தான் நீங்கள் போடணும். நீங்கள் ஃபால் கலர் போடாமல் நீங்கள் வந்து அது வந்து என்ன ஒரு ஆலிவ் க்ரீன், அப்புறம் வந்து ரஸ்ட் கலர், ப்ரௌன் கலர், இப்படி தான் அது ஃபால் சீசனுக்கு இருக்கும். நீங்கள் அப்போ போய் நம்ம ரெட்டையும் மஞ்சளையும் போட்டு போனோம் வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஓ இஸ் ஸ்ப்ரிங் ஆல்ரெடி ஹியர் அப்படின்னு கேட்பாங்க அவங்க. ஸோ ஸ்ப்ரிங் இஸ் ஆல்ரெடி ஹியர் அப்படிம்பாங்க. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் உடனேயே, ஓஹோ நம்ம ட்ரெஸ் வந்து எல்லாம் ஸ்பாட்லைட் ஸ்டூடெண்ட்ஸும் பார்ப்பாங்கல்ல நம்மளை, அப்போ நம்ம அது மாதிரி மாற்றிக்கணும்ல. ஹவு கம் லைக் மிஸ் ராமன் இஸ் ஆல்வேஸ் வேரிங் எல்லோ அண்ட் ரெட் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அந்த கூட்டத்தோடு நம்ம வந்து சேர்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம ட்ரை பண்ண சோஷியல் ஸ்கில்ஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். சோஷியல் ஸ்கில்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து பசங்கிட்ட பேசக்கூடாது, நீங்கள் கேர்ள்ஸ்கிட்ட பேசக்கூடாது, நீங்கள் அந்த மாதிரி ஓப்பன்னஸை கொடுக்காதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ஓப்பன்னஸும் சோஷியலி ஆக்வர்டுங்கிறாங்க இங்கே சிலர்லாம். என் பையன்லாம் சில சமயம் சொல்லியிருக்கிறான், ஓ நான் அதாவது சொல்லுவேன், அந்த பொண்ணு நல்லா இருக்கேடா, அதை பார்த்தா என்னடா அப்படிலாம் சொல்லுவேன், மாம் ஷீஸ் சோஷியலி ஆக்வர்டும்பான். அப்போ என்ன நீ சோஷியலி ஆக்வர்ட்னு என்ன சொல்கிற அப்படின்னா, சோஷியலாக பழக தெரியாது, வந்து சரி நம்ம வந்து ஒரு யூ வாண்ட் டு கோ ஃபார் அ காஃபி அப்படின்னா வரமாட்டா, அது சோஷியலி ஆக்வர்ட் அப்படின்னு பேர் வச்சுறாங்க. அவங்க எல்லாம் லேபிள் பண்ணிடுவாங்க சார் இந்த ஊரில். ஸோ இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்படி பழகணும், என்ன செய்யணுன்ட்டு. அது ஒன்று. இன்னொன்று வந்து ஜெண்டரை பற்றி நீங்கள் பேசிட்டு இருந்தீங்களே, இப்போ டாக்டர்ஸ் எடுத்துங்க. நான் இங்கே 1982 வரும்போது அந்த தேடி பிடிச்சி ஒரு லேடி டாக்டர் கண்டுபிடிச்சேன். இங்கே மென்னு தான் அப்போ கைனகாலஜிஸ்டாக இருந்தாங்க, அமெரிக்கன் மென்னு தான் இருப்பாங்க. இந்தியாவிலேருந்து வந்தவங்க ரொம்ப குறைச்சல், அவங்க வந்து கைனகாலஜிஸ்டாக இல்லை நான் இருந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் அங்கேயும் மென்னு தான் இருந்தாங்க. தேடி பிடிச்சி ஒரு இடத்துல வந்து ஒரு 2 பேர் இருந்தாங்க, அவங்கக்கிட்ட நான் போனேன். அப்போ வந்து பழைய காலத்தில் டாக்டர்ஸ் லேடி டாக்டர்ஸே இல்லாதப்போ எங்கள் அப்பாலாம் பிரசவம் பார்த்துருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அப்போல்லாம் வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷனலாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு போவோம். ஆனால் அதுக்கப்புறம் நமக்கே ஒரு இன்ஹிபிஷன் வந்துருச்சு. லேடி டாக்டர் இருக்கும்போது லேடி டாக்டர் தான் நான் போக முடியும், எதுக்காக நான் மென்ட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எவ்வளவோ மென் இருக்கிறாங்க, லேடிஸ். இப்போ மென்னு கைனகாலஜிஸ்ட் நம்ம ஊரில் போகிறதே இல்லை, இந்த ஊரில் போகிறாங்க. ஸோ அப்படி போனால் கூட நம்ம தேடி பிடிச்சி எங்கே போகிறோம், அது மெடிக்கல் ப்ரொஃபஷனாக இருந்தால் கூட அப்படி தானே பண்ணுறோம். ஓகே மேடம், ஆக்சுவலா வந்து நம்ம வந்து இப்போ அந்த ஜெண்டர் இதெல்லாம் பேசணும் இல்லைங்களா, இதெல்லாம் இந்த ஸ்பாட்லைட்ல வர இல்ல. நான் கேக்குதா நான் பேசுறது? கேக்குது சார். அதான் நம்ம இந்த ஜெண்டர் பத்தி எல்லாம் பேசுறதுலாம் ஸ்பாட்லைட்ல வராது, கொஞ்சம் டைவர்ட் ஆகி வந்துட்டாங்க. டைவர்ட் ஆகி வந்துட்டாங்க, அதனால அது கனெக்ட் ஆயிடுச்சு. வந்து நமக்கு என்னன்னா, இது மெயினா என்ன சைக்கலாஜிக்கல் இது சொல்றதுன்னா, ஒரு விஷயத்த நாம ஏதோ மாத்தி பண்ணிட்டு போறோம், ஊரு பூரா நம்மளதான் கவனிச்சுட்டு இருக்குது, நாம நினைச்சுக்கிறது, நானே என்ன நினைச்சுக்கிறது. இப்ப நான் ஒரு இடம் போறேன் அப்படின்னா,
எனக்கு வந்து ஏதோ ஒரு நான் டிஷர்ட்ல ஒரு சின்ன தொலை இருக்கு, எனக்கு வந்து கிழிஞ்சிருக்கு. காட்டன் நான் அங்க போறேன், ஒரு கும்பல்ல போறேன். நான் அன்னைக்கு பூரா எனக்கு என்ன, ஐயோ நம்மளே கவனிச்சுடுவாங்களோ, இவங்க எல்லாம் நம்மள பார்ப்பாங்களோ, நம்ம மாத்தி போட்டுமே வந்து நானே என்ன ஃபோக்கஸ் பண்ணிட்டே நானே இருக்குது. நான் அந்த ஃப்ரீனஸ், அந்த சோஷியல்ல வந்து நான் எதையுமே இல்லாத என்னோட ஃபோக்கஸ் பண்ணி என் மேலேயே கான்சியஸ் பண்ணி என்னோட ஃப்ரீனஸே போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம மாற்றமா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அதான் நான் முதல்ல என்ன கேட்டேன்னா, இங்க வந்து கேட்டப்ப சாரி வந்து ஒரே மாதிரி சாரி, ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு கண்டுபிடிக்க முடியாத சாரி நம்ம பேக்கா மாத்தி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டா நடுவுல ஒருத்தர் பாக்குறாங்க, நீ ரிவர்ஸ்ல கட்டின்னு வந்திருக்கேன்னு சொல்றாங்க. அவங்க சொன்ன பிறகு அந்த ஒரு மணி நேரம் அங்க ஸ்பெண்ட் பண்றப்ப நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, நம்ம பெரும்பாலும் ஒரு சிலர் வந்து தூக்கி போட்டு போயிடுவாங்க, அது பரவாயில்ல இருந்து போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு சிலருக்கு என்ன தோணும், ஐயோ நம்மளெல்லாம் கவனிப்பாங்களோ, இது ரிவர்ஸ்ல கட்டின்னு இருக்குமோ, அந்த எண்ணமே உள்ளுக்குள்ள நம்மள வாட்டது பாருங்க. ஆமா சோ அந்த மாதிரி நம்மளே ஃபோக்கஸ் பண்ணிக்கிறத பத்தி தான் இந்த தியரி சொல்லுது. ஆமா அது நிறைய நடக்குது சார். இதுதான் அதுதான் எல்லாருக்கிட்டையும் அவங்கவுங்க அனுபவங்களை கேட்டுட்டு நீங்க ஒரு ட்ரெண்டியா இருக்கிற சாரிய போடாம நீங்க போனீங்கன்னா, ஐயோ நம்ம பழைய காலத்து மாதிரி புடவை கட்டிட்டு வந்துட்டோமே நினைப்பாங்க. இது அதேதான். இப்ப வந்து நீங்க வந்து ஒரு கூட்டத்துக்கு போறீங்க. இங்க வந்து ஹேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹேர பார்க்குறாங்க. நம்ம வந்து நம்மளையே பார்க்குறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைப்போம் நம்ம. ஸோ அது மாதிரிலாம் நிறைய இருக்கும். நிறைய இருக்கு. நிறைய விஷயங்கள் நம்ம ட்ரெஸ்ஸிங்ல நிறைய இருக்கு. பேச்சுலயும் இருக்கு. பேசும்போதும் நம்ம அப்புறம் இங்க நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கூட்டத்துல நீங்க ஃபோர்க் எடுத்துக்காம நீங்க என்னைக்காவது கையில இங்க சாப்பிடுவீங்களா? தொலைஞ்சிங்க நீங்க. ஸோ சாப்பிட மாட்டோம். ஸோ நீங்க ஃபோர்க் எடுத்து என்ன பிடிக்குதோ பிடிக்கலையோ ஃபோர்க்கு அது ருசியாவே இருக்காது. நம்ம கையில சாப்பிட்டு ஃபோர்க் எடுத்து சாப்பிட்டா ருசியா இருக்காது தான். ஆனா அதுதான் ட்ரெண்டு. அது பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அந்த 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 விஷயத்துல நிறைய நீங்க ஃபோர்க்குன்னு சொல்லுங்க. ஃபோர்க்கும் நைஃபும் வந்து பெரும்பாலும் வந்து நைஃப் வந்து ரைட்ல பிடிப்பாங்க, ஃபோர்க் வந்து லெஃப்ட்ல தான் பிடிப்பாங்க. இதுதான் ப்ரொசீஜர் இல்லையா? ஆமா சார். அது வந்து பெரும்பாலும் இதுதான் ப்ரொசீஜர். கட் பண்றது ரைட்ல கட் பண்ணி லெஃப்ட்ல எடுத்து சாப்பிடுறது தான் ப்ரொசீஜர். ஆமா. இது எத்தனை பேருக்கு வரும்? இல்ல அது மட்டும் கிடையாது. அதுல வந்து இங்க இல்ல நான் ஒரு உதாரணத்துக்கு இதை சொல்றேன். இது எத்தனை பேருக்கு வரும்? நம்ம போய் ஒரு இடத்துல சாப்பிடும் போது, இப்ப நான் ஸ்வீடன் போனப்ப எல்லாரும், என் பையன் சரி, என் மருமக சரி, என் பேத்தி சரி, எல்லாரும் ஒழுங்கா தான் சாப்பிட்டாங்க. ஆனா எனக்கு வராது. நான் என்ன பண்ணேன்னா, நான் எப்பயுமே லெஃப்ட்ல கட் பண்ணுவேன், ரைட்ல தான் சாப்பிடுவேன். ஃபோக் யூஸ் பண்றது ரைட்ல தான் ஃபோக்ல வருது, நான் இது பண்ணேன். பட் அந்த இடத்துல நான் வந்து ஐயோ இவங்க எல்லாம் இதே மாதிரி சாப்பிடுறாங்க, நான் இப்படி சாப்பிடுறேன்னு நான் நினைச்சிருந்தேன்னா என்னோட கம்ஃபர்டபிலிட்டி போயிடும். கரெக்ட். புரியுதுங்களா? நான் என்ன பண்ணுவேன்னா, நான் அதை பத்தி கவலைப்பட, எனக்கு லெஃப்ட் ஹேண்டடா இருந்தா என்ன எப்படி சாப்பிடுவான்? எல்லாம் லெஃப்ட் ஹேண்டட் நினைச்சிட்டு போறான், அதனால நான் லெஃப்ட்ல கட் பண்றேன், ரைட்ல சாப்பிடுறேன்னு வச்சுட்டு போயிடுவேன் நான். ஸோ அந்த மாதிரி நம்மள நாமளே வேற ஒரு இதுல நம்மளுக்கு வரலன்றதை விட வேற மாதிரி சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி, இப்ப நான் ரைட்ல ஃபோக்கை வச்சுட்டு ரைட்ல நைஃப் வச்சுட்டு லெஃப்ட்ல ஃபோக்கஸ் வச்சு சாப்பிட்டேன்னா எனக்கு வராது. ஆனா இதுதான் சாப்பிடணும்னு நினைச்சிட்டு நான் என்னோட ஃபோக்கஸ் அங்கேயே பண்ணிட்டு சாப்பிட்டேன்னா என்ன வந்து நான் அங்க வந்து ஸ்பாட்லைட் பண்ணிக்கிறேன். ஆனா அந்த விஷயத்துக்கு ஸ்பாட்லைட் பண்ணி வராத விஷயத்துக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணி கான்சியஸ் கொடுத்து நான் அதை இன்னும் கொஞ்சம் ஆக்வர்ட் ஆக்கிடுவேன். நம்ம தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். அது அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போக கூடாதுன்றது தான் இந்த தியரி சொல்லி, அது உங்களுக்கு எது கம்ஃபர்டபிள் வருதோ அது சொல்லுது. அதுல இருந்து வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த தியரி பேசுறோம். அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நீங்க சொல்ல சில பாயிண்ட்ஸும் அப்படி இருக்கு, அதுல பொறுத்துச்சு. வேற எதனா இருந்தா சொல்லுங்க. அதாவது இந்த ஊர்ல ஸ்பெகட்டி சாப்பிடணும்னா எனக்கு நைட்மேர். ஏன்னா அந்த அந்த ஸ்பெகட்டி நான் ஆர்டர் பண்ண மாட்டேன். யாராவது கூட போனீங்கன்னா நான் ஆர்டர் பண்ண மாட்டேன். ஏன்னா அதை சுத்தி சுத்தி சாப்பிடுவாங்க. அதை எடுக்கும்போது எல்லாம் கீழே விழுந்துரும். அதனால அதை கட் பண்ணியும் சாப்பிட முடியாது. இந்த ஸ்பெகட்டின்னு ஆர்டர் பண்ணாங்கன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு, எனக்கு ஒத்துக்காதுன்றேன். வேற ஏதாவது சாண்ட்விச் ஆர்டர் பண்ணிக்குவேன். இதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டம். அதாவது என்ன சொல்றது, இன்னும் நம்ம ஊர்லயே நீங்க பாருங்க, இலைய வச்சு எத்தனை பேருக்கு சாப்பிட தெரியும்? இப்போ இலையில அதாவது இந்த குழந்தைங்களுக்குலாம், சின்ன குழந்தைங்கலாம் இலையில சாப்பிட்றது இல்ல. அவங்க பிளேட்ல சாப்பிட்டு பழகிடுறாங்க. ஸோ நீங்க இலைய போட்டீங்கன்னா, ஐயோ ஓடுமே, ரசம் ஓடும், சாம்பார் ஓடும் அப்படின்ட்டு எப்படி அதை பிடிக்கிறது, எதை எப்படி மிக்ஸ் பண்றது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இல்ல இங்க வந்து 4 கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போனா பழகிடும் மேடம்.
அதான் வேற ஒண்ணும் இல்ல விஷயம். இலையில சாப்பிடுறது பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா கல்யாணத்துக்கு ஒரு 4 கல்யாணத்துக்கு போச்சுங்கன்னா பசங்க போச்சுன்னா வேற வழியே கிடையாது. இலையில தான் சாப்பிட்டாகணும். சாப்பிடுவாங்க. ஆமா. அது அது பழகிடும். நன்றி மேடம், நன்றி. வேற யாராச்சும் இதெல்லாம் பேசுறீங்களா? சார் இப்ப நீங்க சொன்னது வந்து நீங்க போய் மேனேஜ் பண்ணிட்டீங்கங்கிறது வந்து இந்த நம்மளுடைய ஏஜ் நம்ம கான்பிடன்ஸ்ங்கிறது ஆமா வேற. ஆமா 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 இப்போ வசந்திமா சொன்ன மாதிரி அவங்க பியருக்குள்ள போகும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். உண்மை அது எல்லாரோட இப்ப காலேஜ் வர்றாங்க பாத்தீங்களா, எல்லா ஸ்டேட்ல இருந்து எல்லா டவுனு சிட்டில இருந்து வந்து அந்த காலேஜ்ல வந்து இதாகும் போதுதான் அவங்க தி ஆல் ஃபேஸ் ப்ராப்ளம். அப்ப அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இல்ல அப்படிங்கிறப்போ என்னதான் நம்ம பேசினாலும் அந்த இடத்துல அவங்க சுச்சுவேஷன் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது நீங்க காலேஜ்னு சொன்ன பிறகு தமிழ் மீடியம் படிச்சுட்டு போற பிள்ளைங்க இங்கிலீஷ் மீடியம் போய் டிகிரி சேரும் போது இந்த பிரச்சனை வரும். இந்த பிரச்சனை வரும். ஐயோ நம்ம இதெல்லாம் தப்பி தவறி பேசுவோம், நம்மளே கவனிக்கிறாங்களோ அப்படின்ற அந்த பிரச்சனை வரும். அதே மாதிரி இப்போ கிளாஸ் எடுக்கும் போது இப்போ மேடம் நிறைய அந்த அனுபவம் வந்திருக்கும். பல நேரத்துல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உக்காண்டிருக்கவங்களுக்கு கூட இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும். முதல்ல டீச்சரா போய் ஒர்க் பண்றப்ப இந்த மாதிரி சுச்சுவேஷன் கிளாஸ் எடுக்கிறப்போ ஒரு 4 பேர்கிட்ட பேசுறப்போ நம்ம எதனா தப்பி தவறி பேசணுமோ, தப்பா பேசணுமோன்ற அந்த பயம் இருக்கும். அந்த பயத்திலேயே சில விஷயங்கள் நம்ம வந்து தப்பு பண்ணுவோம். இதெல்லாம் ஒரு சிலர் நம்மள நாமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது. வேற ஏதாச்சும் யோசிச்சு சொல்லுங்க. நிறைய டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம. மத்தவங்க பேச மாட்டேங்கிறாங்க, அமுதா எல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க. அமுதா மேடம் ஏதோ சார்கிட்ட ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு குரூப்பா சாப்பிட போகும்போது நிறைய பேர் நான்வெஜ் இருப்பாங்க. நம்ம ஒருத்தர் மட்டும் இல்ல 2 பேர் மட்டும் வெஜ்ன்னும் போது கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் சார். அது பிரச்சனை இல்ல, வேற வழி அது சாப்பிட முடியாது. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சாப்பிடுங்க. அப்ப எண்ணி சாப்பிடுங்க சார். இந்த ப்ரொஃபஷனலா சொல்றேன் சார் ஒண்ணு. சொல்லுங்க சார். ப்ரொஃபஷனலா இப்போ நான் இப்போ ரீஎன்கேஜ்மெண்ட் போனேன்ல, போன உடனே அதுல என்னன்னா இப்ப லேட்டஸ்ட் எல்லாமே பசங்க இப்ப நம்ம அசிஸ்டன்ட்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டா கம்ப்யூட்டர்ல டக்கு டக்கு டக்குன்னு போடுறாங்க. எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு. சில நேரத்துல அவங்க ஃபாஸ்ட்டுக்கு நம்ம ஒர்க் பண்ண முடியல, நம்மளுக்கு புரியாம நிக்கிறோம். ஒரு செகண்ட் இது பண்ணணும் வேகமா பண்ணிடுறோம், நம்மளுக்கு புரியல. அந்த நேரத்துல ஒரு மாதிரி ஒரு இது வருது. நம்ம வந்து வயசாயிடுச்சு, நம்ம வந்து சீனியரு, ஆனா அவனை நம்ம மேனேஜ் பண்ணோம். ஆனா அவன் நம்மளோட ஃபாஸ்டா எல்லாமே பண்ணிடுறான். அவங்க ஃபிகர் ஒர்க் தான் பண்றாங்க, டிசிஷன் மேக்கிங்ல அவங்க கொஞ்சம் நம்ம தான் இது மேனேஜ் பண்றோம். அது ஒரு இதா இருக்கு சார். இதுவும் ஒரு மனசுல ஒரு சங்கோச்சமா இருக்கு. அது கூட இப்ப ப்ரொஃபஷனலா நடக்குது. குட். ஓரளவுக்கு சப்ஜெக்ட் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் நான் எல்லாருமே. இதுல எப்படி ஓவர் கம் சொல்லுங்க கல்யாணம் பண்ணுறது சொல்லுவாங்க. இல்ல சார், கணேசன் சாருக்கு மட்டும் அந்த இது இட்ஸ் நாட் இன்சைட் தி இது. பட் நம்ம வந்து ஜென்ஸ் வந்து லேடிஸ்க்கு சாரி கட்டி விட்டுறதெல்லாம் பேசுறோம். இன்னும் வந்து நர்ஸ் அப்படின்னு போனோம்னாக்க லேடிஸ் தான் மோஸ்ட்லி வந்து நர்ஸா இருந்திருக்காங்க. அவங்க வந்து மேல் ஃபீமேல்னு பார்க்காம தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்போ வசந்திமா சொன்ன மாதிரியும் அந்த டாக்டர்ஸ் அதுவுமே கரெக்ட். நர்ஸ் எடுத்துட்டு எல்லாம் லேடிஸ் தாங்க. அவங்க எவ்வளவு பண்றாங்க, அவங்க பண்றதெல்லாம் எடுத்துக்கிறோம்ல. முடியாத சமயத்துல அவங்க பண்றதை நம்ம இங்க வந்து ஜெண்டர் இது வந்து பேசுறது வந்து இதுக்கு செட் ஆகாது நமக்கு. நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு செட் ஆகாது. ஏன்னா அது ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம கன்வெர்ட் ஆகி வந்துட்டோம். நம்ம அது கிடையாது ஆக்சுவலா. அதை தவிர்த்து நம்மள நாம ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது எங்க நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்மள நாமே டிப்ரெஸ்ல கொண்டு போய் இல்ல தேவையில்லாத மன உளைச்சல் கொண்டு போயிடுறோம் அப்படின்றதுதான். இது வந்து முதல்ல என்னன்னா முக்காவாசி லேடிஸ்க்கு தான் அந்த ரொம்ப நிறைய ப்ராப்ளம் வருது அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இன்னொன்று அவங்களுக்கு நிறைய ஆக்சசரிஸ். இப்போ நீங்கள் முந்திலாம் மேட்சிங்காக போடாட்டி அவ்வளோ இதாக பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. ஐயோ புடவைக்கு இது சட்டையே சரியே இல்லையே அப்படின்ட்டு. இப்போ அதுவே ட்ரெண்ட் ஆயிடுச்சு. சட்டை மேட்சாக இல்லாததான் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அது ஒரு நல்லதாக போச்சு. ஏதோ ஒரு சட்டை போட்டுருக்கனால அது ரொம்ப ஸ்டைலாக இருக்காம இருக்கு. ஸோ இப்பவும் இருக்குது மேடம், அந்த மேட்சிங் ப்ராப்ளம் இருக்குது மேடம். கொஞ்சம் கலர் கம்மியாகி ஜாக்கெட் போட்டு வேற யாரோ சொல்லிட்டாங்க மேட்சிங் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, அன்னைக்கு பூரா அவங்க டவுன். சேவா வாங்க. தேங்க்யூ சார். நான் லேட்டா தான் வந்தேன். நீங்க திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நல்லா புரிஞ்சுச்சு எனக்கு.
நான் பெங்களூர்ல இருக்கும்போது பக்கத்துல தெலுங்கு ஹிந்தி நிறைய இருப்பாங்க. அவங்க பேசும்போது ஒரு தடவை சில டைம் என்ன கை காட்டி பேசுவாங்க. நான் அப்புறம் வீட்டுக்கு போய் யோசிச்சேன், இதை ஃப்ரீ பண்ண வேண்டாம், நம்ம போய் இதை கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி கத்து முடிச்சேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், தெலுங்குக்கு சீரியல் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அவங்க பேசுறது ஓரளவு புரியும் போது அந்த ஃபீல்ட்ல இருந்து வெளியில வந்துட்டேன். வீட்டுல போய் சோகப்படாம அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது தோண ஆரம்பிச்சிச்சு. ஆனா இதுவே நான் வேலை பார்க்கும்போது பக்கத்துல இருக்கவங்க அந்த மாதிரி பேசினா அது அவ்வளோ ஈஸியா எடுத்துக்க முடியல. ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேல அது எடுத்துக்க முடிச்சு. இப்ப நான் கவலைப்படுறது இல்லை, யாரு என்ன வேணா திட்டுங்க, நான் வாங்கிட்டு பேசாம உட்கார்ந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நல்ல டாபிக் சார். வெரி குட். சொல்லுங்க மேடம். ரவி சார் அதாவது சேவா சொல்றது வந்து கரெக்டுங்க. அதாவது வேலையில வந்து வேற வேற லாங்குவேஜ் பேசுறவங்க இருந்தாங்க வச்சுங்களேன், அவங்க நம்மளை பத்தி தான் பேசுறாங்களோ நம்ம நினைப்போம், கட்டாயம் நினைப்போம். அதாவது எங்க வேலையில இங்க வந்து ஸ்பானிஷ் பீப்புள் நிறைய ஜாஸ்தி. எல்லா வேலையிலுமே அவங்க வந்து ஸ்பானிஷ் பீப்புள் நிறைய இருப்பாங்க. அதாவது வேற லெவல், கொஞ்சம் லோவர் லெவல்ல இருப்பாங்க. அவங்க வந்து கொஞ்சம் அதாவது ப்ரொஃபஷ்னலாக டாக்டர் மாதிரியோ நர்ஸ் மாதிரியோ இல்லாட்டி டெக்னாலஜிஸ்ட் மாதிரியோ இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஃபைலிங் பீப்புள், அந்த ஃபைலை எடுத்துகிட்டு போகிறவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாரும் ஸ்பானிஷில் பேசுவாங்க, அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க. நம்ம போனால் நிறுத்திடுவாங்க. சரி, அதுதான் நம்ம போனால் அவங்க பேச்சு நிறுத்திடுவாங்க. ஸோ அப்போ நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எல்லாருக்குமே வர ஆரம்பித்த உடனே நாங்கள் வந்து அவங்க யார் யாருக்கு என்ன பேர் வச்சுருக்காங்களோ கூட தெரியாதுல்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு மீட்டிங்கில் சொன்னோம், இது ப்ரொஃபஷனலிசம் இல்லை, இது வந்து இங்கே வந்து எல்லாருமே இங்கிலீஷ் மட்டும்தான் பேசணும். ஏன்னா நாங்கள் போய் அந்த ஃபைல் கிளர்க்ட் ஏதாவது நாங்கள் ஹெல்ப் கேட்கணுன்னா அவங்களுக்குள்ள அவங்க பேசிக்கிறாங்க, அவங்க எங்களை பற்றி பேசுகிறாங்களா என்னன்னு தெரியல அப்படி அட்ரஸ் பண்ணோம். அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்துட்டாங்க, எல்லாருமே இங்கிலீஷ் தான் பேசணும் ஒர்க் பிளேஸில் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, முக்கால்வாசி ஏஷியன் ஸ்டூடெண்ட்ஸு, சைனீஸ், மேண்ட்ரின், அவங்க எங்கன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க பேசுறதை பார்த்தா எனக்குலாம் எரிச்சல் வரும் அப்படியே. அதுக்கப்புறம் நானும் ஒரு ரூலை கொண்டு வந்துட்டேன், நீங்கள் வந்து இங்கே பேச முடியாது, பிரேக்கில் பேசிக்கங்க, லஞ்ச் டயத்தில் பேசிக்கங்க. ஆனால் நீங்கள் ஒரு பேஷண்ட்டை டீல் பண்ணும்போது நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு தெரியல அப்படின்னு சத்தம் போட்டோம். இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம் சார், ரொம்ப ப்ராப்ளம் அது. உண்மை. இங்கே நம்ம இதுல நடக்குது. ரவி சார் வாங்க, எது சொல்றாரு? இல்ல சேவா ஒரு நல்ல க்ளூ கொடுத்தாங்க. ஆமா, அனுபவிச்சிருக்கேன் சார். சொல்லுங்க நான் 1 வருஷம் அனுபவிச்சேன் சார். நான் டெல்லியில ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆகும்போது என்னை சுத்தி எல்லாருமே ஹிந்திக்காரங்க சார். என்னன்னா எனக்கு அப்ப அரைகுறையா கொஞ்சம் ஹிந்தி தெரியும். அவங்க நம்மளை பத்தி பயங்கரமா கமெண்ட் அடிப்பாங்க சார். சுத்தி நின்று கமெண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க அவங்க. அப்புறம் என்னன்னா டக்குன்னு மதராசின்னுவாங்க, நம்மளுக்கு வந்து சாம்பார்னுவாங்க. இதை பேசும்போது சாம்பாரே அப்படின்னு நேராவே கிண்டல் பண்ணுவாங்க. ஈவன் அந்த ஹிந்தியில 2 வேர்ட்ஸ் நான் கேட்டு ஒரு டாக்குமெண்ட்ஸ் கேட்க முடியலன்னு சொல்லிட்டு என்ன 1 மணி நேரம் ஆபீஸ்ல உட்கார வச்சாங்க சார். எது கேபிட்டல்ல அது வந்து இல்ல அது வந்து நேச்சுரலா நடக்குது. இது வந்து ஸ்பாட்லைட்ல வராது. அது வந்து அந்த சிச்சுவேஷன் ஸ்பாட்லைட்ல வராது. நம்ம எல்லாம் தமிழ் பேசிட்டு இருக்கோம், ஒரு 2 பேர் மட்டும் தெலுங்கு பேசிக்கிறான்னு வச்சு அப்ப எண்ணிட்டு இருக்கோம். நமக்கு தெரியாது, யாருக்குமே தெலுங்கு தெரியாது. இல்ல அப்ப மனசுக்குள்ள நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நாம ஃபீல் பண்றோம் இல்லையா, என்ன பேசுறாங்களோ நம்ம சிரிக்கிறாங்களோ நாம ஃபீல் பண்றோம் இல்லையா, அவங்க ஏதோ பேசுவாங்க நேச்சுரலா. ஆனா நம்ம ஃபீல் பண்றோம் இல்லையா, நம்ம ஃபீல் பண்றதுதான் நம்மள நாமளே ஸ்பாட்லைட் பண்ணிக்கிறோம். அது ஃபீலிங் ஒரு நெக்ஸ்ட் டைம் நான் ஆபீஸ் போகும்போது அது ஜெனரலா வரதுதான். ஆமா சார், இதே அனுபவம் எனக்கு ஒன்று வந்துருக்கு சார். நார்த் ஈஸ்ட் போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்க ஜிஎம் வந்து பெங்காலிக்காரர் வந்து ஆஃபீஸில் இருக்க இந்த நார்த் ஈஸ்ட் வந்து நாங்கள் நாகாலாந்து அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஆட்கள் வந்து எல்லாம் பெங்காலிஸ் தான் வந்தாங்க. நாங்கள் பேசுவோம் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தி, இங்கிலீஷு. ஒரு மீட்டிங் போட்டாங்க, மீட்டிங்கில் பேசும்போது எல்லாமே அவங்க பெங்காலியில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஜிஎம்க்கு மரியாதை கொடுக்கணும் வந்து, ஏன்னா அவர் தான் இன்சார்ஜ் ஆஃபீஸில். நான் வந்து கொஞ்ச நேரம் இருந்து பார்த்தோம் வந்து எல்லாமே பெங்காலிலே பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு சுத்தமாக பெங்காலி என்னன்னு தெரியாது. இந்தியா அந்த சிச்சுவேஷன் வேற சார். நம்ம பேசுற சிச்சுவேஷன் அதுக்கு சம்பந்தமே இல்ல. அரைகுறையா வந்து ஹிந்தி தெரியும் வந்து. ஆனா ரைட், நீங்க சொல்ற சம்பவம் ரைட். ஏன்னா வந்து இப்போ ஒரு ஸ்டேட் விட்டு ஒரு ஸ்டேட் போட்டோம்னா அது அவங்களோட மொழி. ஆமா, அவங்க பேசதான் செய்வாங்க. அவங்க பேசுறது வந்து அங்க பேசுற மொழி வந்து இது இல்ல. எல்லாரும் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டேட்ல நம்ம போய் அங்க இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு எல்லாருமே பெங்காலி, உங்களுக்கும் பெங்காலி தெரியும், பெங்காலிங்கள மட்டும் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல
4 பேர் நம்ம மட்டும் தமிழ்ல பேசியிருந்தா அவங்களுக்கு பிரச்சனை வரும். அது பிரச்சனை வரும். இல்ல அது வந்து இருக்கிற இடத்த பொறுத்து. நீங்க போன இடத்துல அது பெங்காலி தான் பேசணும், பெங்காலி மட்டும் தான் பேசுறாங்க, வேற எதுவும் பேசலாம். அது நம்ம தப்பு கிடையாது, நமக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க நேச்சுரலா பேசணுன்றத பேசுறாங்க, இல்ல அவங்க நமக்கு புரியாது, நமக்கு புரியாது. ஆமா சொல்லுங்க. பேசிட்டு பண்ணி விட்டுட்டான். ஆனா என்னாச்சு, எனக்கு வந்து என்ன திருப்பி கேட்டு இது என்னாச்சுன்னு சொல்லி டக்குன்னு என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த நீங்க எல்லாம் பெங்காலியில பேசுனீங்க, ஐ டோன்ட் நோ வாட் யூ ஆர் டாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெளியே வந்துட்டேன். நான் மீட்டிங்கை விட்டுட்டு வெளியே வந்துட்டேன். அது கரெக்ட், அதுதான் வழி. நீங்க அது சொன்னது வெளியே வந்த உடனே ஒன்னு ஜி அந்த ஒய் தட் ஃபெலோ ஹஸ் கான் அவுட் அப்படினாங்க. உடனே என்ன கூப்பிட்டாங்க திருப்பி வந்து. நான் சொன்னேன் ஆல் யூ பீப்புள்ஸ் ஆர் டாக்கிங் இன் பெங்காலி. என்ன பொறுத்தவரை வந்து ஐ டோன்ட் நோ பெங்காலி, எதிர் யூ டாக்கிங் இங்கிலீஷ் ஆர் இன் ஹிந்தி, தட் ஆல்சோ வில் ஐ வில் அக்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் நான் வெளியே வந்தேன். நீ பெங்காலில பேசுறதா நீ பெங்காலியே பேசிட்டு நான் வந்து முடிச்சுட்டு அப்புறம் கூப்பிட்டு நான் வர்றேன் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுதான் இது வந்து கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். ஆமா, கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். அந்த கம்யூனிகேஷன் வந்து நாம ஒருத்தர் இது பண்றோம். ஆனா இதுல நம்ம கொண்டு வர முடியாது. அந்த சிச்சுவேஷன் வேற, அது எம்பராசிங்கா இருந்தது. அவங்க பேசும்போது அது இருக்கும். அது வந்து அதுதான், அது வந்து இட்ஸ் நாட் ஸ்பாட்லைட். இது வந்து இது கம்யூனிகேஷன், பியூர்லி கம்யூனிகேஷன். அது வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிற மாதிரி பேசணும். நம்ம இங்க பாயிண்ட் அவுட் பண்றது அது சில நேரத்துல எப்படி நம்ம கொஞ்சம் டைரக்ஷன் மாறி போயிடுறோம்னு வச்சுக்கோங்க. வந்து சார் இந்த பாயிண்ட் வந்து இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா, இந்த இது வந்து எதனால வருது அப்படின்னா நம்ம தான் உருவாக்குறோம் நம்ம குழந்தைங்க கிட்ட. இப்ப நான் வந்து என் பையனையோ உன் பொண்ணையோ வந்து இந்த மாதிரி நிக்காத, இப்படி பண்ணு அப்படி பண்ணு, நம்ம சின்னதுல இருந்து யாராவது கெஸ்ட் வந்தா இப்படி நடந்துப்போ, வெளியில போனா இப்படி, என்ன கார்ல போனா நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துதான் நம்ம வந்து அந்த இது எவ்வளவு தூரத்துக்கு ஒரு பேரண்ட் அந்த குழந்தைய அவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த பையன் எப்பவுமே வெளியில போய் நிக்கும் போது அவனுக்கு அந்த ஒரு இது வரும். ஏன்னா இப்போ ஒரு நிறமாகட்டும் இதாகட்டும், நீ நல்லா போய் முகத்தை கழுவிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது அவன் மனசுல அவன் கருப்புன்னு பதிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் எப்ப போனாலும் கொஞ்சம் வெளுப்பா நிக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம கருப்பு அப்படிங்கிற இது இருக்கத்தான் செய்யும். அவங்க பேசினா கூட நம்மளுக்கு அந்த இதுக்கு முழு காரணமும் நம்ம வந்து அந்த சமூகத்துல நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம கொடுக்குற ஒரு இதுதான் நான் நினைக்கிறேன். நீங்க சொன்னது 100% வேலிட் பாயிண்ட். இது வந்து மெயின் மூல காரணம். பல நேரங்கள்ல நம்ம தான் காரணம், நம்ம தான் அதை வந்து நமக்கு தெரியாது. சோசியல் இது இந்த சப்ஜெக்ட் வந்து நான் பேசுற எல்லா சப்ஜெக்ட் வந்து சோசியல்ல தான் வருது, சோசியல் சைக்காலஜிக்கு தான் வருது. இப்போ சோசியல்ல நாம எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத நாம பிள்ளைங்களுக்கு வேற மாதிரி சொல்லி கொடுத்துறதுனால பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி இதை எடுத்துக்குதுன்றது ஒரு வேலிட் பாயிண்ட், உண்மையான விஷயம். அதை வந்து அவங்க ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம தான் சொல்லி கொடுங்க. இதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுங்க. அது ஒன்றும் பிரச்சனைடா, அவன்லாம் வேற ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கான், நான் வேற மாதிரி ட்ரெஸ் போட்டு ஃபில் பண்ணவே கூடாது. அவன் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, இருக்கட்டும், இதுதான் நேச்சுரல் அப்படின்னு சொல்லுங்க சார். இல்ல சார், இது சேம் திங் அப்ளைஸ் ஃபார் தி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கூட, கணவன் மனைவிக்கு கூட. இப்ப ஆபீஸ்ல வந்து முதல்ல கொஞ்சம் நம்ம படிக்காத மனைவிகள் இருக்கும்போது ஆபீஸுக்கு போகும்போது நீ வரும்போது இவங்க முன்னால் ஆபீசர்ஸ் முன்னால் இப்படிதான் நீ நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகும்போது அந்த மனைவி ஒரு ப்ரெஷரோடைய தான் இருப்பாங்க எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும். அதே மாதிரி இப்போ ஒரு மனைவி வந்து கொஞ்சம் டாமினேட்டிங்கா இருக்கும் போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டு போகும்போது இங்க போறோம் நீங்க இப்படி வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லி கூட்டு போகும்போது அந்த ஜென்ஸுக்கும் அந்த ப்ரெஷர் இருக்கும். இது நம்மள ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறவங்க கிரியேட் பண்ணி விடுறதுதான் இது மெயினா இது அப்படிங்கிறது. உண்மை 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 நல்ல வேலிட் பாயிண்ட். இது ரெண்டுமே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் தான். நம்ம அதாவது அந்த ஒரு கேஷுவல்னஸ் இது இப்படிதான் இருக்கணும்ன்றது அந்த கண்டிஷன் நம்ம கொடுக்க கூடாது. அது அவங்கவுங்களோட இது சிச்சுவேஷன் தான். பரவாயில்ல, என்ன இப்போ என்ன ஆயிட போகுதுன்ற அந்த ஒரு மனப்பான்மை வரணும். ரவி சார் ஒண்ணும் இல்லையா? ஒன்னும் சொல்ல இது உடனே ஒன்றா அதுக்கு வந்து நான் இது வந்து ஒரு கேள்வியாக தான் வைக்கிறேன் கல்யாணி மேடம் சொல்கிறதுக்கு. நம்ம வந்து இதுதான் ஸ்டாண்டர்ட், இது இப்படி தான் நீ இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல இருந்து நம்ம சொல்லித்தரோம். ஓரளவு ஒரு ஸ்டாண்டர்டை கொடுக்குறோம். இப்போ வந்து நான் ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே வந்து ஒருத்தங்க அவங்க பொண்ணை கூப்பிட்டு வந்தாங்க. அந்த பொண்ணு வந்து மேலே தோல்ல இருந்து கை முழுசும் 2 கை முழுசும் டேட்டு பண்ணியிருக்கு. நம்ம இந்தியன் பொண்ணு தான், ஓகே, முழுசும் டேட்டு அப்படி வரைஞ்சி முழுசும். அப்போ அது ஸ்லீவ்லெஸ் வேற போட்டுட்டு வந்துருக்கு, காட்டணும் தான் போட்டு வந்திருக்கு, தன் டாட்டுவை காமிக்கணும் அப்படின்னு தான் போட்டு வந்திருக்கு. அப்போ அதுதான் ஸ்பாட்லைட்டாக அது எல்லாரும் அதை தான் பார்த்தாங்க. பின்னால் பேசியிருப்பாங்க, நாங்கள் எல்லாம் இந்தியன்ஸாக இருந்ததுனால ஒருத்தர் ஒன்றுமே கமெண்ட் கொடுக்கல. எங்கள் ஹஸ்பண்டும் பார்த்தாரு. அப்புறம் வீட்டில் வந்து கேட்டார், அது அழிஞ்சிருமான்னு கேட்டார். இல்லை அழியாது, ஒரு தடவை டேட்டு பண்ணது அப்படி தான் இருக்கும், ஏன் அந்த பொண்ணு அப்படி பண்ணியிருக்க அப்படின்னாரு. ஸோ இதை வந்து
அவளுக்கு அவ வந்து கம்ஃபர்டபுளா இருக்கா, அவ காட்டிக்கணும்னு நினைக்கிறா. ஆனா அவ தான் ஸ்பாட்லைட்டா இருந்தா. அப்போ நம்ம வந்து ஒண்ணுமே ஒருத்தருமே கமெண்ட் பண்ணாட்டி கூட அது மனசுக்குள்ள ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுது. மனசுக்குள்ள இது இது ஏன் அலோவ் பண்ணாங்க, இதை அழிக்கவும் முடியாது, லைஃப் முழுசும் இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறத மனசுக்குள்ள நம்ம கிரியேட் ஆகுது இல்லை? அதை என்ன சொல்வீங்க? அப்போ அது அந்த பொண்ணு என்ன விஷயம் இல்ல நீங்க சொல்றது ஒரு விஷயம், நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா அந்த பொண்ணு அதை பத்தி கவலைப்படல. அததான் வசனமா அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு அதை பத்தி கவலை இல்லை. நீங்க கவலைப்பட்டா என்ன, எனக்கு என்ன போச்சு? என்னோட விஷயம் நான் காமிக்கிறேன். நான் அவ ஃப்ரீயா இருக்கிறா. இதுல நீ யாரு கவலைப்படுறோமோ நாம தான் நம்மள ஸ்பாட்லைட் கொண்டு போயிடுறோம். அந்த அப்பா அம்மாவுக்கு கஷ்டமா இருந்திருக்கும் கட்டாயமே. ஆமா, நீ இருந்திருக்கோன்றது நம்மளோட எண்ணம். இருந்திருக்கோன்றது நம்மளோட எண்ணம். அவங்க ஃப்ரீயா விட்டதுனால தான் அவங்க வராங்க. அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. எப்பயுமே இது வந்து அவங்களோட பிரச்சனை. அது வந்து அவங்க அப்பா அம்மாவோட பிரச்சனை, அந்த பொண்ணோட பிரச்சனை. ஆனா நம்ம பாக்குறவங்க என்ன நினைச்சுக்கோம், ஐயோ இந்த பொண்ணு இப்படி இருக்குது, இத அவங்க அப்பா அம்மா கேட்க மாட்டாங்களா இப்படின்னு அவங்களோட பிரச்சனை பத்தி தான் நாம யோசிக்கிறோம். அப்ப அவங்களோட பிரச்சனையை நாம யோசிக்கிறதுனால நாமளே நம்ம அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்த அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணி வராங்க போறாங்க, முடிச்சுட்டு போயிட்டு வாங்க, அடுத்த வேலையை பார்த்து போயிட்டே இருப்பாங்க. நாம என்ன பண்ணோம், பலர்கிட்ட சொல்லியிருப்போம், இங்க வந்து சொல்ல, இந்த பொண்ணு இப்படி வந்து தெரியுமா, அந்த பொண்ணு இப்படி வந்து தெரியுமா, இப்படி இருந்து தெரியுமா, அவங்க அப்பா அம்மா கேட்கவே இல்லை தெரியுமான்ட்டு நாமளே அந்த மெசேஜை எடுத்து உள்ள ஸ்பாட்லைட் பண்ணிட்டு நம்ம கூடவே கொண்டு வந்துட்டு சில நேரங்கள்ல நைட்ல தூங்காதெல்லாம் இருந்திருக்கோம். என்ன நடக்குது இங்க, இந்த பொண்ணு இப்படி வந்து கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்களா அப்படின்னு அப்படியே நமக்குள்ளேயே யோசிச்சு டிப்ரெஷன் போவோம். இந்த மாதிரி வர்றதுதான் இந்த காக்னேட்டிவ் பயஸ்ல வர்றது. சொல்லுங்க செல்வா இது சொல்றாரு. இல்ல இந்த டாபிக் எப்படின்னா ஸ்பாட்லைட் வந்து நம்மள இன்கன்வீனியன்ட்டா ஃபீல் பண்றோமான்றது போய் இப்ப அந்த பொண்ணு வந்தது வந்துட்டு அவ வரதே என்ன நீ ஸ்பாட்லைட்டா வச்சுக்கணும் இந்த ஃபங்க்ஷன்ல அவளுக்கு அதுதான் ஹாப்பினஸ். அவ சந்தோஷமா இருக்கிறா, எல்லாரும் என்ன பாக்குறியா, அதுதான் எனக்கு வேணும். ஸோ அதுல அவ ஷீஸ் ஹாப்பி ரைட். நீங்க எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறீங்க, நீங்க என்ன வேணா திங்க் பண்ணீங்க, ஆனா என்ன பாக்குறல்ல அதான் அவளுக்கு ஹாப்பி. அதுதான் பர்பஸ் தான் அவளுக்கு. தட் இஸ் த ட்ரெண்ட் சார். ஒருத்தரோட ட்ரெண்ட் இன்னொருத்தருக்கு பிரச்சனை வருதுன்னா நாம தான் காரணம். அதுதான் விஷயம். அப்ப நம்ம பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம், சமுதாயம் என்ன நினைச்சுப்போம் நினைக்கிறோம். ஆனா சமுதாயம் ஒண்ணு நினைக்கல, நாம தான் நினைச்சுக்கிறோம்ன்றதுதான் இங்க இது. சமுதாயம் கூட வராங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த கேரளா எல்லாம் போயிருக்கேன், பூனே எல்லாம் போயிருக்கேன். அப்படியே அப்பா அம்மா கூட வருவாங்க. நம்ம பார்த்தது கண்ணு அப்படி நைட் எல்லாம் நம்மளுக்கு தூக்கம் வராது சார். நீ சொல்ற மாதிரி யாரோட தப்பு? உங்க தப்பு சார். தூக்கம் வரலன்னா உங்க தப்பு. பாத்துருக்க கூடாது சார். நடுவுல நம்ம பாரு டிராவல் பண்றாங்க சார், கூட டிராவல் பண்றாங்க. நேத்துக்கு நாங்க ஒரு கல்யாணத்துக்கு போனோம். நானும் ஒரு பொண்ணு ட்ரெஸ் பண்ணி இருந்து வித்தியாசம் வந்து டிஃப்ரெண்டா இருந்து எங்களுக்கு ஆக்வர்டா தான் இருந்தது. ஆனா அவ விரும்பி போயிட்டு வரா, அவ்வளவுதான். அந்த ஒரு செகண்டா ஓகே, அது விரும்பி அந்த பொண்ணு போயிட்டு போகுதுன்னு முடிச்சுட்டு வந்துட்டோம். நானும் ஆளுது என்ன இப்படி போடுதுங்களே, அது அவங்களோட விஷயம், நம்ம பிரச்சனை கிடையாது. போட்டு போறாங்களா எனக்கு பாத்தியா, ரைட் விட்டுரு அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. அதோட மறந்துட்டோம் நாங்க 2 பேரும். வாங்க அமுதாமேடம் வாங்க. நான் என்ன சொல்லணும்னு நினைச்சதுன்னா சார், இன்னைக்கு ஒரு புத்தகம் படிச்சேன். அந்த புத்தகத்துல ஒருத்தர் வந்து அவரோட நண்பர்கிட்ட ஒரு புத்தகம் எழுதி கொண்டு போய் கொடுத்து எனக்கு ஒரு அணிந்துரை எழுதி கொடுன்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே அவரு என்ன பண்றாரு, எழுதி தரேன், புத்தகத்தை கொடு அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிறாரு. இந்த எழுதுறதுக்கு கொடுக்குறவர் சொல்றாரு, இந்த புத்தகம் ரொம்ப மோசமான புத்தகம், இந்த புத்தகம் எதுவுமே சரியில்லை, நிறைய இந்த மாதிரி தப்பா எழுதி இருக்கிறாரு, இவரெல்லாம் இப்படி எல்லாம் புத்தகம் எழுதலாமா, இந்த மாதிரி நீ எனக்கு அணிந்துரை எழுதி கொடுன்னு கேட்கிறாரு. உடனே அவர் சொல்றாரு, எதுக்கு இப்படி எழுத சொல்ற, நீ புத்தகத்துல அது மாதிரி எல்லாம் நீ எழுதிருக்கியான்னு கேட்கிறாரு. நான் புத்தகத்துல எழுதல, நீ தேடி பிடிச்சி எனக்கு வந்து கெட்டதாவே எழுதி கொடு, அப்பதான் அத பாக்குறவங்க ஓ அப்படி என்னதான் ஏன் இந்த ஆள் எழுதியிருக்காரு அப்படின்னுட்டு என் புத்தகம் நல்லா விற்பனையாகும், அதனால நீ எனக்கு கெட்டதா எழுதி கொடுன்னு கேட்கிறாரு சார். அப்ப அவரு சொல்றாரு, நான் என்ன எழுதணுங்கிறத நான் தீர்மானம் பண்ணிக்கிறேன், நீ வந்து என்கிட்ட சொல்லாத, நீ சொல்ற மாதிரி நான் எழுதி கொடுக்க முடியாது அப்படின்னு. நீ என் ஃப்ரெண்டா, நீ இங்க கூட நீ ஒன்னும் எழுதி கொடுக்க வேணாம், நானே எழுதிக்கிறேன்னு அவரே எடுத்துட்டு போய்
அவரே அந்த அணிந்துரையில அவரை பத்தி தப்பா இந்த இவரு கோபிநாத் கூட ஒரு புத்தகம் எழுதியிருந்தாரு சார். இதை யாரும் வாங்காதீர்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் ஒண்ணு எழுதியிருந்தாரு. இன்னொருத்தர் கூட ஒரு 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 தலைப்பே ஒரு மாதிரி இதுவா தவற நெகட்டிவா இருக்கும். அந்த மாதிரி எழுதி இருக்கிறாங்க. இந்த எடுத்துக்கிட்டு போனவரு அந்த புத்தகத்தை வந்து போடுறவரு அந்த புத்தகத்துல தப்பா அந்த முன்னுரைய எழுதுறாராம் சார். அதை நான் இன்னைக்கு படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எல்லாருமே நல்லவங்களா ஆக்கிக்கிறதுக்கும் கெட்டதை பார்க்கும்போது தானே அவங்கவுங்க ஐயோ நம்மள இப்படி நினைச்சிருவாங்களோன்னு நினைக்கிறோம். ஆனா சில பேர் தன்னை வந்து இந்த மாதிரி நினைக்கணும்னே நினைக்கிறாங்களே, அப்ப அது எப்படி சார் அது? அதான் அட்டென்ஷன் சீக்கிங். அவங்க மேல உங்க பார்வையெல்லாம் விழணும்ன்றது இது சோசியல் மீடியால நிறைய நடக்குது மேடம். இல்ல இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை சார். அவரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை இன்னைக்கும் இருக்காராம். அவர் பேரை வந்து ஏதோ போட்டிருந்தாங்க, அதை நான் சொல்லல. அவ்வளவு பெரிய ஆளுமை அந்த மாதிரி பண்ணிருக்கிறாரு அப்படின்னா அப்ப வந்து அவங்க எல்லாம் எப்படி சார் அது? அப்படி எப்படி அவங்க ஆளுமை? ஒண்ணு சொல்லட்டுமா? அவர் அது விரும்புறாரு, அவரு போட்டுக்கினாரு. அவருக்கு அதுல எந்த மனசு கஷ்டமும் இல்ல, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவருக்கு புத்தகம் விற்கணுங்கிறது இருங்க மேடம், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நம்ம எல்லாம் பார்த்து பேசுறோம் இல்லையா, நம்ம எல்லாம் அவரோட பிரச்சனையை நம்ம இது எப்படி போட்டுக்கலாம், இது வந்து தப்பா இருக்குன்னு பேசுறோம் இல்லையா, இதுல அவர் சக்சஸ் ஆயிட்டார். அப்ப எப்படி வேணாலும் ஆயிடலாங்கிறீங்களா? அப்படி இல்ல, இவ்வளவுதான் அவரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்தோம்னா அவர் எப்படி சக்சஸ் ஆனாருன்னு சொல்ல முடியும்? அது சக்சஸ் ஆகுது. அது நீங்க பேசிட்டு இருக்கீங்கல்ல, இப்ப யாருன்னு கேட்பேன்ல. ஆமா, அப்ப வந்து அவரோட இது நான் கேட்பேன்ல, அவர் அதை பத்தி கவலை அல்ல, என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றது மட்டும்தான் அவரோட இது. பிரபலம் ஆகணும்ன்றது தான் அவரோட இது. இப்ப நாம எடுத்து அதை பேசுறோம்ல, நாம தான் அவரோட ஸ்பாட்லைட்டுக்குள்ள போறோம். நாமளே அவரு கரெக்டா நம்ம மேல போக்கஸ் பண்ணிட்டாரு. நம்ம எடுத்து 4 பேர்கிட்ட சொல்லும் போது நாம அவருக்கு ஸ்பாட்லைட் கொடுக்குறோம். அந்த சினிமா நடிகர்கள் எல்லாம் கிசு இதுக்குன்னே எழுதுறவங்களா இருக்காங்களா, அவங்களே சொந்தமா கிசு எழுதுறவங்களா இருக்கிறாங்க, உருவாக்குவாங்க. அப்பதான் சினிமா துறையில வந்து கொஞ்சம் நம்ம இருக்க முடியும் அப்படிங்கறதுக்காகவே பரப்பிக்குவாங்கல்ல, அந்த மாதிரி. அதெல்லாம் இன்னைக்கு நிறைய இருக்கு. இன்னைக்கு நம்ம நெகட்டிவ் ஏரியால நிறைய பேர் சோசியல் மீடியால நிறைய இருக்குது. ஏன் நமக்கு இது போன எலெக்ஷன் முன்னாடி நடந்தது நிறைய, இந்த மாதிரி நிறைய நடந்தது. நெகட்டிவ்ஸ் ஏரியா பரப்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது ஸ்பெஷலா அட்டென்ஷன் வேணும் அப்படின்றதுக்காகவே பரப்புறவங்க இருக்கிறாங்க. அது உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, நீங்க ஒரு 4 நெகட்டிவ் இதுல பாருங்க, உங்களுக்கு அல்கரிதம் வந்து அதை மட்டுமே எடுத்து கொடுத்துரும், வேற ஒண்ணும் வராது. நீங்க எதுவுமே அது எதை பார்த்தீங்களோ அதுவே கண்டினியூஸா 1008 எடுத்து கொடுத்துரும். அதுதான். வெரி குட். வேற யாருன்னா? சரி, இதுல மெயின் நம்ம மாட்டிக்கணும்னா எப்படி வெளியில வரும்? நீங்க சொல்லணும் சார். அதுதான் நீங்க எதனா திங்க் பண்றீங்களா நான் கேக்குறேன். இல்ல, இப்போ இதுல இன்னொரு விஷயம் சார். இப்போ நீங்க இந்த ஸ்பாட்லைட் சொல்றது, இப்ப சாதாரணமா பாத்தீங்கன்னா இந்த மீட்டிங் எல்லாம் நடக்குதுன்னு வைங்களேன், அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேசவே மாட்டோம். ஏன் பேச மாட்டோம்னாக்கா, நம்ம என்ன அதாவது பேசுறதுக்கு அவங்க மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பேச முடியுமானாக்கா பேசவே மாட்டாங்க. அது ஏன்னாக்கா சப்போஸ் எங்க நம்ம தப்பா பேசிடுவோமோ, இல்ல அந்த மாதிரியான ஒரு சில மைண்ட் செட் இருந்துகிட்டே இருக்கும். அது அப்போ அந்த மாதிரி இருக்கிற மைண்ட் செட்டை வந்து எப்படிதான் வந்து அதுல இருந்து பிரேக் பண்ணி வெளியில வர்றது? அதுக்கு பதில் சொல்றேன் நானு. இப்போ நீங்க கேட்ட கேள்வி வந்து அது எப்படி வெளியில வருது? நீங்க எத்தனை பேர் வந்து முதல் முறையா பேசுறப்ப பர்ஃபெக்டா பேசினாங்க? யாருமே கிடையாது. அப்புறம் என்ன? அப்புறம் யாருமே கிடையாது, மட்டும் நம்ம மட்டும் பேசுறப்ப என்ன இப்ப நம்ம பேசுறது தப்பாயிடுதுன்னு வைங்களேன், அது வந்து எனக்கு ஒரு கில்ட்டி ஆயிடும் இல்லையா? அதாவது எனக்குன்னு சொல்றது எனக்கு இல்ல, நான் பேசுறது ஏதோ ஒரு தப்பாவோ இல்ல அந்த சப்ஜெக்ட் இப்போ ஒண்ணும் இல்ல, இப்போ நானே இப்ப பேசுறேன்னு வைங்க, நீங்க வந்து இல்ல இது இந்த சப்ஜெக்ட் கிடையாது, இது வேறன்னு சொல்லும் போது அப்ப என்ன ஆயிடும், எனக்கு ஒரு கில்ட் ஆயிடும் இல்லையா? ஐயோ நம்ம தப்பா பேசிட்டோம் போல இருக்கு. ஒரு விஷயம், முதல்ல வந்து தப்புன்னா தப்பு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நாம ரெடியா இருக்கோம்.
தப்பு இப்ப நான் உங்களை வந்து கரெக்ட் பண்றேன். நீங்க ஓகே. தப்பு நீங்க பேசுறது தப்புன்னு நான் கரெக்ட் பண்றேன். அப்ப நீங்க அது கரெக்ட். இருங்க வரேன். அது தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். நீங்க உங்க மனநிலையை மாத்திக்கணும். இல்ல நான் சொல்றது தப்பு, நீங்க தான் ரைட்டுன்னு வச்சுக்கங்க. நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க, நான் வந்து அதை மாத்தி தப்புன்னு சொல்றேன். அப்ப என்ன ஓகே. சொல்லலாம்னா தைரியமா சொல்லலாம், இல்ல நீங்க சொல்றது தப்பு, இதுதான் ரைட்டு, நான் இதுக்கு ப்ரூவ் பண்றேன், என்கிட்ட பல இது இருக்கு, நீங்க வேணா பாருங்க அப்படின்னு தைரியமா பேசும். ஓ. அப்போ ரெண்டு விஷயத்திலயுமே நீங்க அக்செப்ட் பண்ணிக்கினாலும் உங்களுக்கு கரேஜ் இருக்கு, தப்ப கரெக்ட் பண்ணிக்கினாலும் கரேஜ் இருக்கு. ரைட்டு தான் அப்படின்ற பட்சத்துல ரைட்டு தான் அப்படின்ற ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கும் உங்ககிட்ட கரேஜ் இருக்கு. புரியுதுங்களா? அங்க ரெண்டு இடத்துலயுமே நீங்க உடையல. ம், 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 ம். புரியுதா? அப்ப இந்த இந்த சிச்சுவேஷன் தப்பா இருந்தா அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும்னா, யார் தப்பா சொன்னாலும் தப்புன்னு தெரிஞ்சுதான் முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும்னா, ரைட்டு மாத்திக்கிறேன் நானு, புதுசு என்ன ரைட்டுன்னு நீங்க சொல்லி கொடுங்கன்னு கேட்கலாம். ஆனா அது கேட்கலாம் நீங்க சொல்றீங்க இல்லையா? கேட்கலான்னு அந்த கேட்கக்கூடிய மைண்ட் செட் வராதே. அதுதானே ஏன் வராது? எம்பாரசிங். வரலன்னா நம்ம சார் இம்ப்ரூவ் ஆக அதுதான் முடியாது. எம்பாரசிங் சார் அது. அதுதான் வரலன்னா நம்ம இம்ப்ரூவ் ஆக முடியாது. அப்புறம் நீங்க அதே சிச்சுவேஷன்ல தான் லாக் ஆயிடுவீங்க. ஓகே, ஓகே. நீங்க டெவலப் பண்ணிக்கணும்னா நீங்க அது எது ரைட்டுன்னு கேட்டு கத்துக்கணும். இல்ல அவருக்கு தெரியலன்னா வேற யாருக்கிட்ட கேட்டு கத்துக்கணும். அது ரைட்டு தானா ரைட்டா கத்துக்கணும். நீங்க கத்துக்காதே போயிட்டீங்கன்னா நீங்க அப்ப அங்க வந்து உங்களை நீங்க ஃபீல் பண்ணி தான் இருப்பீங்களே தவிர அதை விட்டு வெளியில வர மாட்டீங்க. ம், ம், ம். புரியுதுங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அது தப்புன்றத வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். தப்பு இல்லைன்னா நம்ம அது வந்து தப்பு இல்லைன்னு நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். ரெடியா இது இருக்கு. இது இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இல்ல இப்போ நீங்க ப்ரூவ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும்னாக்கா, அப்போ அந்த டேட்டாஸ் கையில இருக்கணும் இல்லையா? இருந்தா தானே ப்ரூவ் பண்ண முடியும். நீங்க ஒரு டேட்டாவே இல்ல. விஷயத்த நான் நீங்க சொல்றீங்க அப்படின்னா நீங்க டேட்டா இல்லாத சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப நீங்க டேட்டாவை எடுத்து தான் சொல்லணும். இப்போ நான் யாரோ சொன்னதை காதுல வாங்கிட்டு நான் சொல்றேன்னு வைங்க. அப்போ 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 உங்களுக்கு தப்பா ரைட்டான்னு தெரியாது. யாரோ ஒருத்தர் சொன்னது நீங்க ரைட்டுன்னு நம்பிட்டீங்க. ஓகே. ம். ஆனா நீங்க வந்து அவர் சொன்னது சொல்றீங்க. அப்போ இன்னொருத்தர் வந்து தப்புன்னு சொல்றாருன்னா எதனால தப்பு? இவர் சொன்னாரு இதை, அதை தான் நான் சொன்னேன்னு சொல்லலாம். ஓகே. ஒரு ஃபேமஸான பர்சனாலிட்டி சொன்னாரு, அதை தான் நான் சொன்னேன்னு சொல்லலாம். தப்பு கிடையாது. ம், ம், ம். அப்பதான் எப்பயுமே வந்து கம்யூனிகேஷன்ல இன்னொருத்தர் சொன்ன விஷயத்த நம்ம சொல்லும் போது என்ன பண்ணணும், நான் இந்த மீட்டிங்ல போனேன், இவர் இதை ஓ. சொன்னாருன்னு சொல்லும் போது என்ன ஆகுன்னா உங்க மேல தப்பா வராது. அது அந்த மெசேஜ் வந்து அவர் சொன்னதா நீங்க கன்வே பண்ணிடுறீங்க. ஓகே, ஓகே, ஓகே. அப்போ வந்து அவர் கேட்கும் போது என்ன ஆகுன்னா, நான் எனக்கு தெரியாது, நீங்க உங்களுக்கு ரைட் இன்ஃபர்மேஷன் சேர்ந்து நான் இவ்வளவு பெரிய ஆள் பேசினாரு, அவர் பேசினா தப்பு ரைட்டா தான் இருக்கும்னு நினைச்சேன், நீங்க தப்புன்னு சொல்றீங்க, நான் செக் பண்ணிக்கிறேன், எது ரைட்டான்னு அக்செப்ட். கேட்கலாம். தப்புனீங்க. சோ அப்போ வந்து நீங்க ஸ்டெடியா இருக்கீங்க, பேலன்ஸ்டா இருக்கீங்க. ஓகே. புரியுங்களா? சார் ஸ்டீஃபன் சார் நீங்க ரொம்ப ஸ்டடியா பேசுறீங்க சார். எப்படி மடக்கி கேட்டாலும் அவர் மடக்கி பதில் சொல்றீங்க சார். வாழ்த்துக்கள், சூப்பர். சார் இதுதான் சார் சிம்பிளா நம்மள நாமே மேனேஜ் பண்ணிக்கிறது. நம்ம வேற மேனேஜ் ஒண்ணும் பண்ணிக்கிறது. ஓகே, நம்மள நாம மேனேஜ் பண்ணிக்கணும்னா இவ்வளவுதான் விஷயம். அதான். ரெண்டாவது அருமையா அவர் இன்னொரு விஷயம். மடக்கிறதுக்கு நீங்க அருமையா அவர் மடக்கி பதில் சொல்றீங்க, கன்வின்சிங்கா சொல்றீங்க, சூப்பர். இல்ல இது நம்மள யூஸ்வலா பண்றதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இது ஒண்ணும் நான் மடக்கிலாம் சொல்ல, இருக்கிற விஷயத்த யோசிக்க சொல்றேன். ம், ம், அதான். ம். ரெண்டாவது நீங்க தப்பே பண்ணிட்டீங்க, தப்பாவே மெசேஜ் கொடுத்து போயிட்டீங்க, அவர் கரெக்ட் பண்ணிட்டாரு. கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீ தெரிஞ்சுக்கிறீங்க, உள்ளுக்குள்ள ஃபீல் வருது, தப்பு தான் பண்ணிட்டேன், நம்ம அந்த மனுஷன் கரெக்ட் பண்ணிட்டாரு, நான் ஃபீல் பண்றேன். ஒரு முறை ஃபீல் பண்ணலாம், தப்பு கிடையாது, ஆமா தப்பு பண்ணிட்டேன்ட்டு. ரெண்டாவது முறை ஃபீல் பண்ணலாம், மூணாவது முறை ஆமா தப்பு பண்ணிட்டேன், என்ன இப்ப தூக்கி போட்டு போ, ரைட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விட்டுட்டு போகணும். அதை ஓவர் கம் பண்ணி வரணும். ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு உங்களை நீங்களே சமாதானம் பண்ணிட்டு ரைட்டுன்றத நான் கத்துக்கிறேன், யாருதான் தப்பு பண்ணல அப்படின்றது சொன்ன ஒண்ணும் பிரச்சனை இல்லை. புரியுதா? அது அந்த அக்செப்டன்ஸும் வரணும். ஓகே, ஓகே. ஆனா இப்போ நீங்க சொல்றீங்க, அப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் அந்த இமேஜ் இருக்கு இல்லைங்களா, என்னுடைய இமேஜ் வந்து போயிடும் இல்லையா அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன்ல, ஏன் போகுது மைண்ட் செட் சார். அதுதான் சார், நீங்க தான் ஃபீல் பண்ணிக்கிறீங்க உங்க இமேஜ் போயிடுச்சு. ஆமா, என்னதான் நான் ஸ்பாட்லைட் பண்ணிக்கிறேன், உங்களை தான் நீங்க ஃபீல் பண்ணிக்க. அதுதான் பண்ணக்கூடாதுன்றதுக்கு தான் இதை பத்தி பேசுறது. சரி, உங்களை தான் நீங்க வந்து இமேஜ் போயிடுச்சு நீங்க நினைச்சுக்கிறீங்க, மத்தவங்க யாரும் என்ன நினைச்சுக்க மாட்டாங்க. என்ன இல்ல, நான் காமனா சொல்றேன். இல்ல உங்களை இல்ல சார், நான் ஜெனரலா சொல்ல வரேன். நானும் ஜெனரலா பொதுவா தான் சொல்றேன். நான் பொதுவா சொல்றேன். இப்போ வந்து நாம தப்பு பண்ணிட்டோம், நாம தான் ஃபீல் பண்றோம். அவங்க என்ன பண்ண, உங்களை கரெக்ட் பண்ணிட்டு உங்களே நினைச்சுன்னு இருக்க மாட்டாங்க, அவங்கவுங்க அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டு போயின்னு. அங்கதான் சார், அங்கதான். இப்போ நான் வந்து என்ன சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க, இன்னொரு இடத்துல போயிட்டு ஐயா அன்னைக்கு அந்த ஆள் பேசினாம்பா,
அவரே ம் தப்பு தப்பா பேசினான்னு சொல்றீங்கன்னு வைங்க. அவங்க ம் சொன்னது வந்து அந்த விஷயம் என் ம் காதுக்கு வரும்போது, அப்போ ம் அந்த இடத்துல நான் எப்படி எப்படி வந்து சொல்லுங்க. என்னால ஆமா நான் தப்பா தான் பேசினேன், கரெக்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லுங்க. என்ன இப்போ தப்பு தான், ரைட்டா பேசினா ரைட்டுன்னு சொல்ல போறீங்க. 10 பேர் உங்ககிட்ட சொன்னாலும் ஆமா நான் தப்பு தான் பேசினேன், தப்பு நான் தான். பேசுனது தப்பு தான். அந்த எந்த மனுஷனும் கான்ஃபிடென்ட் ஒரு 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 டேட்டா வந்து நான் தப்பா பேசிட்டேன். அந்த ஆள் 10 பேருக்கு சொல்லின்னு வரான்னா அந்த ஆளுக்கு ஏதோ காண்டு. நான் தப்பா தான் பேசினேன்னு சொல்றேன். திருப்பி திருப்பி நீ கூட இன்னொரு 10 பேர்கிட்ட போய் சொன்னா ஒருத்தர்கிட்ட சொல்ல மாட்டான். ஓகே, ஓகே. புரியுதா உங்களுக்கு? இதுதான் பட் சைக்காலஜியா? ரைட்டா இல்ல பேசுனீங்க அப்படின்னா சார், அதை விட இன்னொன்னு, இந்த ஆளோட வேலையே இதான், இதுதான் அவ்வளவுதான். சொல்லிட்டு திரிவாருன்னு அந்த மாதிரி ஆளுங்களை ஒதுக்கிடுவாங்க, அவ்வளவுதான். இல்ல அது அடுத்த பாயிண்ட் வரேன் நான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஓகே. இருந்துட்டு நடந்து போச்சு. சோ வாட்? ம், அடுத்தது என்ன ம், பார்க்க போறோம்? நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்டு போலாம். டேய் உங்களுக்கு வேற வேலை இல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கா. இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு. எனக்கு அடுத்தது நான் ஸ்டடி பண்ணணும், அடுத்தது நான் கொடுக்கணும். அப்ப எனக்கு அடுத்த வேலை இருக்குது. நீங்க நான் தப்பு பண்ணிட்டேன் அதை விட்டுருப்பா, எனக்கு வேற வேலை இருக்குது, இதுக்கு தான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஓகே. புரியுதா? உங்ககிட்ட 4 பேர் கேட்டாங்க திருப்பி திருப்பி, ஆமாப்பா தப்பு பண்ணிட்டேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது, இதுக்கு பதில் சொல்றதுக்கெல்லாம் நேரம் கிடையாது, நீங்க என்ன வேணா நினைச்சுக்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ சோ வாட்? ம். ஆமா என்ன இப்போ? ஓ. அந்த புரியுதுங்களா? என்ன இப்போ அப்படின்ற அப்படி ஒரு அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நீங்க ஒரு போயிட்டீங்க அப்படின்னாவே அடுத்த ப்ரௌடா. வேலை பார்த்துட்டு அடுத்த வேலை பார்த்துட்டு போயிடுங்க. உங்களுக்குள்ள ஃபீல் பண்ண மாட்டீங்க. ம். அடுத்த முறை பேசும்போது நாம கரெக்டா பேசுறோமா, கரெக்டா நம்மளோட பேசு. டேட்டா கரெக்டா இருக்கா நம்ம செக் பண்ணிக்கோ, நமக்குள்ள கான்பிடன்ட் வந்துடும். ஓகே, ஓகே. ஓகே. முதல்ல அப்போ அத வந்து அக்செப்ட் நாம பண்ணாதான் வந்து அடுத்த கான்ஃபிடென்ட். தப்பா இருந்தா அக்செப்ட் பண்ணிக்கங்க, தப்பா இல்லைன்னா அக்செப்ட் பண்ணாதீங்க. அப்ப ஓகே. ரைட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கான்பிடென்டா சொல்லுங்க, இதுதான் ரைட் அப்படின்னு ரைட். சொல்லிட்டு. எஸ். புரியுதுங்களா? இப்ப டீ கொட்டிட்டேன், ஒரு இடத்துல டீயோ ஏதோ ஒரு இடத்துல ஏதோ இடத்துல கொட்டிட்டேன், கொட்டக்கூடாத இடத்துல கொட்டிட்டேன். ஆமா கொட்டிட்டேன், நான் வேணா கிளீன் பண்ணி கொடுத்துட்டோமா, ஆ, ஆ, ஆ. முடிஞ்சு போச்சு. அடுத்த செகண்ட் வேணாம் சார் நாங்க கிளீன் பண்ணிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டு போயிடுவான். ஓகே. புரியுதுங்களா? இன்னைக்கு இன்னைக்கு ஒரு செல்வகுமார் விஷயம். சார், செல்வகுமார் சார், சொல்லுங்க நான் சார். அப்படி சொல்லி சிலர்லாம் திரும்பியே வரல, நம்ம குரூப்புக்கே வர்றதில்ல சிலர்லாம். அவர் சொன்னதை கேட்டு இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது, நான் வந்து சொல்றேன். மாலதி இருக்காங்களா? மாலதி? இருக்காங்க, இல்லை இருக்காங்க. இல்லை 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 ஓகே ரைட். இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, மாலதி வந்து ஒரு இது கொடுத்தா. ஆக்சுவலா மிளகா தனியா அரைச்சிட்டு வரும். மிளகா தனியா 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 கொடுப்பா. எப்பயுமே அந்த அதனுடைய சாமான்லாம் போட்டு அதுல தனித்தனியா கொடுப்பா. மொத்தமா போட்டு தான் அவன் அரைப்பான். நான் போயிட்டு அங்க வச்சுட்டு, கார்ல போயிட்டு வச்சுட்டு, நான் இன்னொரு வேலையை முடிச்சு ரிட்டர்ன் வரும்போது வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஆனா என்ன ஆச்சுன்னா, அங்க கார் பார்க் பண்ண முடியாது, போலீஸ்காரன் எனக்கு பின்னாடி திருத்தினான். நான் என்ன பண்ணிட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு அரைச்சு வைங்க நான் வரேன் நான் சொல்லிட்டு வந்து யூஸ்வலா நடக்கிறது தான். ஆனா யூஸ்வலா அங்க இருக்கிற ஆளு இல்லை, இப்போ இன்னொருத்தர் இருந்தாரு, அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். அவர் வந்த உடனே வந்துட்டோம். நாங்க என்ன பண்ணிட்டோம், இங்க வந்துட்டு நான் வேற வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க போய் மாவு வாங்குறதுக்கு அந்த மிளகா தனியா வாங்குறதுக்கு மறந்துட்டோம்னா வந்துட்டோம். நாங்க போய் வாங்கிட்டு வரலாம். வந்துட்ட உடனே மாலதி டென்ஷன் ஆயிட்டா, ஐயோ நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே என்ன பண்ணலான்ட்டு பிளான் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ட்ரெஸ் எல்லாம் கார்லாம் உள்ள பார்க் பண்ணிட்டேன். அப்புறம் என் பையன் வந்தான், மார்ட்டின் வந்தான். அவனை போறியாடானா, அவன் வேலை இருக்குதுன்னா அப்புறம் போறேன்ட்டான். அவனே போய் நான் வாங்கிட்டு வரேன்ட்டான். மாலதி என்ன பண்ணா, இல்லை நான் வரேன் கூடனா. அவன் என்ன சொல்றேன், நீங்க எதுக்குமா கஷ்டப்பட்டு வர போறீங்க, பரவாயில்ல நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கிட்டு வந்த பிறகு பார்த்தா அவன் என்ன பண்ணிட்டான், அரைச்சி வச்சுவேன் மிளகா தனியா 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 மசாலா தனியா எல்லாத்தையும் தனித்தனியா அரைச்சு பேக் பண்ணி வச்சிட்டான். இப்ப பிரச்சனை என்னன்னா, எல்லாம் ஒன்னா கொட்டி அரைச்சதுதான் வரும். புரியுதா? இப்போ மாலதிக்கு என்னன்னா, ஐயோ டென்ஷன் ஆயிட்டான். ஆமா. ஏன்னா இது வந்து இது பண்ணிட்டான். என்ன பண்றது, நம்ம 2 பேர் போலாம் கடைக்கு, வா அவனை போய் போட்டு இது திருப்பி போட்டு அரைச்சிட்டு வர சொல்லலாம். எதுக்குடி 2 பேர் போனோம், ஒரு ஆள் போனா போதும், நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அரைச்சுட்டு இருக்கேன். அவன் 2 முறை அரைக்க சொல்லு என்கிட்ட 3-4 முறை சொல்லிட்டான். 2 முறை போட சொல்றேன். அங்கேயும் போயிட்டேன். நான் அங்கேயும் போன மாதிரி ஃபோன் பண்ணி 2 முறை ஆச்சேன். டேய் நான் என்கிட்ட சொல்லிட்டேன், நான் வேலையை பார்க்குறேன், நீ எதுக்கு டென்ஷன் எடுத்துக்கிற, நீ டென்ஷன் ஆகாது, கூல் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் அவன்கிட்ட சொன்னவனே அவன் அக்செப்ட் பண்ணி 2 முறை போட்டு கொடுத்தான்னு வச்சு. ஆனா வந்து ஒரு விஷயம் நடந்து போச்சு, அது இதுவாயிடுச்சு. ஆனா ஒரே விஷயம் தான், என்ன அடுத்தது என்ன பண்ணோம் அவ்வளவுதான், அது பார்க்கணும். வாட் இஸ் நெக்ஸ்ட்? மாலதி சிஸ்டர்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம், மாலதி சிஸ்டர் ஒரு முறை தான் அரைச்சிருக்கிறாங்க, இவர் சும்மா போய் சொல்றாரு 2 முறை. இல்ல புரியுதா? அப்படியே இருந்தாலும் வாட் இஸ் நெக்ஸ்ட்?
ஆமா ஒரு முறை தான் ஆச்சாங்க, என்ன இப்போ முடிஞ்சு போச்சு. புரியுதா நாளைக்கு உங்களுக்கு? குழம்பு டேஸ்ட் இல்லைன்னு பாத்தீங்களா, சொன்னீங்கன்னா உண்மையை சொல்லிட்டீங்க. உண்மை வந்து தெரியல. அது வருது அப்ப வேற, அது வருது. நோக்கம் வந்து என்னன்னா எல்லாமே ஒண்ணா கலக்கணும், அவ்வளவுதான். அது எத்தனை தடவை நான் போட்டா நான் வந்து என்ன? நான் வந்து அதெல்லாம் எல்லாமே ரைட் மேடம். நான் அதெல்லாம் எதுவுமே சொல்ல. இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரப்ப வாட் இஸ் நெக்ஸ்ட், சோ வாட், அடுத்தது என்ன பண்ணணும்? ஒண்ணும் இல்ல அதுலயே சார். ஒண்ணா கலக்க சார் அதுலயே வேண்டியது. நீங்க அடுத்தது குழம்பு கொஞ்சம் டேஸ்ட் இல்லைன்னா கம்முன்னு சாப்பிட்டுட்டு ஓகே அது பரவாயில்ல பிரச்சனை அப்படின்னு சொல்லணும், பிரச்சனை அவ்வளவுதான். கிடையாது. அடுத்து என்ன பண்ண போறோம், அவ்வளவுதான் விஷயம். இதுக்கு என்ன வழி, அதுக்கு அடுத்தது என்ன சொல்யூஷன், இந்த சொல்யூஷன் தேடணுன்றதுக்கு தான் இந்த உதாரணம். ஓகே ஆனா வேற ஒண்ணு ஒண்ணும் இல்லை. சார் இப்போ ஒண்ணு சார், தனித்தனியா அரைச்சிட்டா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. தனித்தனியா இருந்துன்னா ஒண்ணாக்கிடலாம். தனித்தனியா அரைக்கணும்னு சொன்னதை ஒண்ணாக்கி அரைச்சு வச்சிருந்தாதான் பிரச்சனை. இங்க பிரச்சனை அப்படி இல்ல, இது ரிவர்ஸ். அதனால இதுல ஒண்ணும் பெரிய பிரச்சனை பிரச்சனையே கிடையாது. கிடையாது சார் மேடம். இது நீங்க வந்து பதில் இது வந்து சொல்லுங்க, இது வந்து ஸ்டீஃபன் சார். இருங்க 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 இல்ல, இது அமுதாமா சொன்னதுக்கு பிரச்சனை அப்படி போயிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? இதுக்கு பதில் சொல்லுங்க. பிரச்சனை இருங்க இருங்க முதல்ல வந்து பிரச்சனை அப்படி போயிருந்தா வேற வழி கிடையாது. இதை பயன்படுத்திக்கன்னு சொன்னா, இல்ல யாருக்குன்னா கொடுத்துருன்னு சொன்னா, வேற வாங்கி தர அரைச்சிக்கன்னு சொன்னா அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. கண்டிப்பா வேற மணி ஒன்றும் மேட்டர் தான். சிம்பிள் வேற ஒண்ணும் கிடையாது. இது மணி மேட்ரு. ஓகே, இது உனக்கு பயன்படுத்த முடியல, யாருன்னா பயன்படுத்துறது கொடுத்துரு, இல்ல மிஷின்ல கொடுத்துட்டு வந்துடுறேன், வேற வாங்கி தர அரைச்சிக்கோ, முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், சிம்பிள். சிம்பிள். சார் இல்ல அது 2 days நீங்க பேக் பேரபிள் லிமிட்னால ஓகே, அன்பேரபிளா சரி, இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் நம்ம மேனேஜ் பண்ண முடியாது சார். பண்ண ஒரு சில முடியும். விஷயங்களை நம்ம மேனேஜ் பண்ணலாம் சார். எது நம்ம பண்ண மேனேஜ் பண்ணணுமோ அதை மேனேஜ் பண்ணலாம் சார். எது பண்ணிக்கலாம். மேனேஜ் பண்ண முடியாது, பூகம்பம் வந்துச்சு சோவாட்டன் கேட்டு உட்காந்து இருக்க முடியுமா? முடியாது. இட் இஸ் நாட் இன் அவர் ஹேண்ட், நம்ம கையில கிடையாது. Okay. சுனாமி வந்துச்சு, கொரோனா வந்துச்சு, நம்ம மேனேஜ் பண்ண முடியாது. ம், அதுல எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் மேனேஜ் பண்ண. அப்போ எல்லா இடத்துலயும் சோவாட்டுன்னு சொல்லிட்டு போக முடியாது. சில விஷயங்கள் சோவாட்டு தான். சொல்லுங்க சார், நான் சக்கரபாணி சார் சொல்லுங்க. இல்ல இதே மாதிரி இப்ப நீங்க சொன்ன சுச்சுவேஷன் எனக்கு நடந்தது 2 நாளுக்கு முன்னாடி. என் டாக்டர் வந்துட்டு மிளகாத்தூள் அரைச்சு அனுப்புங்கப்பா. ஆனா ஒண்ணு மிளகாய் தனியே தனியா 2 தனித்தனியா அரைக்கணும். என் ஒய்ஃப் கேட்டாங்க, தனித்தனியா அரைச்சு கொடுத்து அனுப்புறமா, அப்புறம் நீ என்ன பண்ணுவேன்னுட்டு. அது என் பாடு, நீ தனித்தனியா அரைச்சு கொடுத்து அனுப்புற. அப்புறம் எனக்கு டவுட் வந்து, இதனால தனித்தனியா அரைச்சு கொடுத்து என்னமா பண்ணுவேன்னு. எனக்கு தேவையான அளவுக்கு மிக்சியில போட்டுட்டு நான் இது பண்ணி மிக்ஸ் பண்ணிக்குவேன். அது தனியா அது விட்டுருங்க, நீ தனித்தனியா அரைச்சு கொடுத்துருங்க. பிரச்சனை அவங்களோட ப்ராப்ளத்துல நாம தலையிட வேண்டாம், அது அவங்களோட ப்ராப்ளம். சார் ஒரு தடவை சூப்பர் மார்க்கெட்ல போய் ஒரு ஃப்ரைடே நினைக்கிறேன், பள்ளி போகிறதுக்கு முன்னால ஒரு பருப்பு ஒன்று வாங்கிட்டு வர சொன்னான். ஒரு 1/4 கிலோ பருப்பு வாங்கிட்டு வாண்டா. நான் டக்குன்னு ஃபோன்லாம் வச்சுட்டு கடைக்கு போயிட்டேன். போனால் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் அந்த சூப்பர் மார்க்கெட்டு. ஆஹா, கடைக்கு போனவர் தான் எந்த பருப்பு வாங்க சொன்னான்னு தெரியலையே. இப்போ நம்ம போல திருப்பி மறுபடியும் அந்த பருப்பு வாங்கிட்டு வான்னு சொல்லுவான்னு சொல்லி நினைச்சுங்க 4 வகையான பருப்பை 1/4 கிலோ எடுத்து வச்சுக்கிட்டு அங்கே போல அவன் ஏங்க 4 வகையான பருப்பு வாங்கிறீங்க, எல்லாத்தையும் டிஸ்கவுண்ட் போட்டுதாம்மா வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு சொல்லி அன்னைக்கு சமாளிச்சுட்டேன். இல்லாட்டா நம்ம பாடு 5 தடவை அலைஞ்சிருக்கணும். இதுதான் வேற ஒன்றும் விஷயம். நம்ம வந்து அடுத்து என்ன அப்ப வந்து இந்த மாதிரி விஷயங்களை வரும்போது, ஸ்பாட்லைட்ல வரும்போது, பிரச்சனை வரும்போது நம்ம ஈஸியா சமாளிக்கணும்னா நம்ம நெக்ஸ்ட் ஃபேஸ் பண்றதுக்கு என்ன பண்ணி இதை எப்படி சமாளிக்க போறோம், அவ்வளவுதான். அதுல இருந்தோம்னாவே அடுத்த இந்த விஷயத்த நம்ம போயிட்டே இல்லாம். 2 விஷயம். முதல்ல ஒண்ணு வந்து அக்செப்ட் பண்ணிக்க கத்துக்கணும். அக்செப்ட் பண்ணிட்டோம்னா ஓகே, அதை கரெக்ட் பண்ணிக்க கத்துக்கணும். அப்படி இல்லைன்னா அடுத்தது என்ன பண்ணலான்றது யோசிக்கணும். சோ வாட் அப்படின்றது இதெல்லாம் இது நம்ம சரி பண்ணிட்டோம்னாவே இந்த மாதிரி விஷயத்துல இருந்து வெளியில வந்துடலாம். ஐயோ, நம்மளதான் உலகம் போறாங்க. எதுக்கு சார் சொல்ல ஆரம்பிச்சீங்க? எந்த பாயிண்ட்டுக்காக சொல்ல ஆரம்பிச்சீங்க சார்? நீங்க முதல்ல இருந்து கவனிக்கல சார். கவனிச்சேன். எப்போ சொல்ல ஆரம்பிச்சீங்க? எதுக்கு ஆரம்பிச்சீங்க? எங்க எந்த கனெக்ஷன் ஞாபகம் இல்லை சார். ஒண்ணும் இல்ல சார், சிம்பிள் சார். நம்மளதான் ஊரே கவனிக்குதுன்னு நினைச்சா கவனிச்சுட்டு போட்டோம், நம்ம விட்டுட்டு போயிடணும். புரியுதுங்களா? புரியுதுங்களா? ஊரே மிளகா அரைக்கலாம் தோணுச்சு சார் நல்லா மிளகா அரைக்கிறாரு. இன்னுமா அரைக்கிறாரு சார். இது வந்து அடுத்த ஸ்டெப் என்ன நான் போகுதுன்றதுக்காக சில உதாரணங்கள் தான். அதுல இந்த கனெக்ஷன் பண்ணோம்னா நம்ம சொன்னவனே எல்லாருமே மிளகா தனியான்னு பேசுறாங்க. நேச்சுரலா லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். அதனாலதான் அவங்க சைலண்டா இருக்கிறாங்க. அரைச்சதும் இல்ல, கொடுத்ததும் இல்ல. அம்மா அரைச்சு கொடுத்தாங்கன்னா வாங்கி வச்சுக்கோம்.
கல்யாணம் கலர் கூட சின்ன தெரியாது. டெஸ்ட். சார் அரைச்ச மாவு அரைக்காங்க சார். அடுத்த பாயிண்ட்டுக்கு போங்க. இவ்வளவுதான் சிம்பிள் சிம்பிள். சக்கரை சோ சார். வாட் அப்படின்றதுக்காக தான் நம்ம முடிட்டு பண்ணி வந்தோம். கடைசியா சொல்றேன். ஸோ மிஸ்டேக்ஸ் ஆர் நார்மல். மிஸ்டேக்ஸ் வந்து நமக்கு எல்லாருக்குமே நடக்கும், நடக்காத கிடையாது. மிஸ்டேக்ஸ் நார்மல். அதை இயல்பா எடுத்துக்கிட்டோம்னாவே ஓகே. 4 பேர் கவனிக்கிறாங்கன்னு நினைச்சோம்னா 4 பேருக்கும் 4 வேலை இருக்கு. அப்படியே மிஞ்சி கவனிக்கிறான்னா அவனுக்கு வேற வேலை இல்லைன்னு அர்த்தம். நமக்கு நம்ம வேலை இருக்கு. புரியுதா? அப்போ இந்த பாயிண்ட்ல நம்ம வந்து அடுத்தவங்க என்ன நினைச்சுக்குவாங்களோ, அடுத்தவங்க என்ன நினைச்சுக்குவாங்கன்னு நினைச்சோம்னா நான் எதையுமே பண்ண முடியும். கடைசியில இப்படிதான் வரும். நம்ம அடுத்தவங்க என்ன நினைச்சோங்க, அடுத்தவங்க எப்பயுமே நினைக்கிறது தான் வேலைன்னா அவங்களுக்கு வேற வேலை கிடையாது. அடுத்தவங்களை நினைக்கிறத நம்ம அதையே நினைச்சிட்டோம்னா நமக்கு வேற வேலை கிடையாது. அப்ப நமக்கும் அடுத்த வேலை இருக்கு, அவங்களுக்கும் அடுத்த வேலை இருக்கு. அடுத்து பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டோம். அடுத்தவங்களை பத்தி கவலைப்படலைன்னா நாம வந்து ஃப்ரீயா இருப்போம், மென்டல் ஃப்ரீயா இருப்போம். இந்த மாதிரி சில சிக்கல்கள்ல மாட்ட மாட்டோம். இது ஒரு ஸ்டேஜ்ல போய் வேற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிடும் அப்படின்றதான் சின்ன சின்ன விஷயங்கள்லாம். இதனால பெரிய சண்டை வர்றதும் இயல்பா இருக்கும். ஆனா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். இதுதான் சொல்ல வந்தேன். ஓவராலா இந்த ஸ்பாட்லைட்ல நாம இருக்கிறோமான்னு யோசிங்க. எங்கேயாச்சும் இந்த மாதிரி சிச்சுவேஷன் மட்டும் இல்லை, வேற வேற சிச்சுவேஷன்ல நம்ம இருப்போம். அது ஸ்பாட்லைட் தானா அப்படின்னு கவனிச்சுக்குங்க. நாம ஸ்பாட்லைட் பண்ணிக்கிறோமான்னு பார்த்துங்க. அப்படி இருந்ததுன்னா இதுக்கு நாம இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா, இவ்வளவு கவனம் கான்சியஸ்னஸ் வேணும்னா கொடுங்க, வானா வெளியில வரும். இவ்வளவுதான். இதுதான் சொல்ல வரும். தேங்க்யூ சார். அதாவது இப்போ நம்மளோட ஆட்டிடியூட மாத்துறேன்னு சொன்னா, இப்ப பொதுவாவே என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப அவங்க கொஞ்சம் ஒரு ஆள் வறுமையில இருக்கிறாங்கன்னு சொன்னா, அவன் கொஞ்சம் கெத்தா ட்ரெஸ்ஸை போட்டு மற்றவர்கள் நினைக்கணுமா, இவன்ட்டு நிறைய செல்வந்தம் காசு இருக்குன்னு நினைக்கணுமா. இந்த ஒரு 3 பாயிண்ட் சொல்றாங்க. நம்ம ஒரு நற்பண்புக்கு சொல்லும் பொழுது அதை சொல்றாங்க. அதாவது வறுமையை காட்டாம வெளியில போனா மற்ற ஆட்கள் இவன் வறுமையில இருக்கான்னு நினைக்க கூடாதான். 2வது பயங்கரமான கோபக்காரனா இருந்தாலும் கூட மற்ற வெளியில பேசும்போது சிரிச்சு புண்ணையோட சிரிச்சு பேசி பார்க்கும்போது அவ்வளவு நல்ல மனுஷனா இருக்கப்பா, அப்ப நம்மளோட கோபம் அங்க வந்து தெரியாம போயிருமா. 3வது வறுமை இருந்தாலும் கூட அதை வாய் விட்டு கேட்காம எவ்வளவோ சமாளிக்க முடியும் சமாளிச்சேன்னு சொன்னா நம்மளுடைய ஆட்டிடியூட்ல வந்து நம்ம ஹைல இருக்காங்கிறத சொல்லுவாங்களாம். இப்ப இந்த மாதிரி பண்ணும் பொழுது நம்ம ஃபோக்கஸ் நம்ம பண்றோம்ல அந்த ஸ்பாட்லைட்டு, இது வித்தியாசமா நெகட்டிவ் ஸ்பாட்லைட் நம்ம மேல விழாம நல்ல அது என்னது பாசிட்டிவ் ஸ்பாட்லைட் நம்ம மேல விழுத்துக்கூட 3 பாயிண்ட் எல்லாம் நான் இப்போ இதுலயே ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சேன் சார். இது அது சொல்ல வந்தேன். குட். நாளைக்கு ரிஃபைவ் ஆயிக்கு வெட்டிங் டே. கேட்கணும்னு நினைச்சேன். பருப்பு வாங்கிட்டு வந்த கதை சொன்னாரே, எங்க இருக்காங்கன்னு தெரியல. பக்கத்துலதான் இருக்காங்களா? இருக்காங்க கேட்டாங்க. பருப்பு கதை 4 வகையான பருப்பு நம்மள சாவடிச்சு விடுவோம். இனிமேல் நாங்க 4 வகையான பருப்பு வாங்கினா 4 டின்னு 4 வகையான டின்னு. இல்ல அது சமாளிக்கிறதுக்கு என்ன சொன்னான்னு சொன்னா அவன் மறுபடியும் பேசக்கூடாதுன்னு சொல்லிதான் எல்லா பருப்பு வாயிலையும் 10% டிஸ்கவுண்ட்ப்பா, நான் காக்கில வாங்கிட்டு வந்துட்டேன். மாட்டிக்கிட்டீங்க நீங்க. ஓகே முடிச்சுக்கலாமா? 2-3 பாயிண்ட் தான் பேசியிருக்கோம் ஸ்பாட்லைட்ல. நிறைய பேசியிருக்கோம். எல்லாருக்குமே ஒரு தோணும், நிறைய பேசியிருக்கோம். எல்லாமே அதனுடைய தொடர்பு படுத்தி தான் பேசணுமே தவிர எதுவுமே வந்து அது ஓவரா நம்ம அதை விட்டு வெளியில ரொம்ப எல்லாம் போல, கொஞ்சம் தான் அப்படி டைவெர்ட் ஆனோம். அது பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. அது வச்சு நன்றி மேடம். வசந்தி மேடம் எதனா சொல்லணுமா? நிறைய பேசிட்டோமா? சொல்லிட்டோம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப மகிழ்ச்சி. சும்மா வாரம் இது மாதிரி ஒரு பாயிண்ட் போடுறேன், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஜென்ரலா நம்ம ஃபேமிலிக்குள்ள இது மாதிரி நம்ம யூஸ்வலா இயல்பாவே நடக்கிற விஷயங்கள் தான் பார்ப்போம். மகிழ்ச்சி. நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. இப்ப யாரோ ஒரு ஆள் சொன்னாங்க, நம்ம அந்த